எல்லாருமே திஸ் இஸ் ஹர்ஷா ஃபிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆரம்போட மினி சீரிஸ் எபிசோட் 2 பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் லவ். ஸோ லீமா ஃபிளிக்ஸ்ன்றவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எபிசோட் 2 போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டேடா. இன்னைக்கு ஒன் டே நல்லா என்ஜாய் பண்ண. ஸோ நீங்கள் எல்லாருமே எபிசோட் 2 கண்டினியூ பண்ண சொன்னீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு எபிசோட் 2 பார்க்கலாம். தென் இதோட ஃபைனல் பார்ட் நான் சூன் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று பாட்டு எதோட முடிச்சிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட் அப்படியே ஸ்கிப்பாக இருக்கும். உங்களுக்கும் ஆரம்பிக்கும், நீங்களும் எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க ஆரம் கூட. ஸோ அப்படியே தான் அந்த நைட் போயிருக்கும். ஸோ இப்போ மார்னிங்கை பார்க்கலாம். இப்போது நீங்கள் அப்படியே ஏந்திரிக்கிறீங்க, பார்த்தா பக்கத்தில் ஆரம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுது, எங்கே போயிருப்பார் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக ஏஞ்சி வந்து அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஆரம் கிச்சனில் உங்களுக்காக காஃபி போட்டுட்ருக்காரு. நீங்கள்லாம் செம்ம ஒரு மாதிரி இப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கே. ஆரம்பம் இது பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தென் ஆரம்பம் அப்படியே வந்து ஏஞ்சிட்டியா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து இப்போ எப்படி இருக்க உடம்பு, நேற்றோட பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் பரவாயில்ல இருக்கட்டும் ஆரம், என்ன நீங்கள் காஃபிலாம் போட்டுட்ருக்கீங்க, ஏன் உனக்கு நான் போடக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். நீங்களும் அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை, போடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஆரம்ப போட சொல்கிறீங்க. தென் ஆரம்பம் அப்படியே போட்டு வந்து ஹாலில் உங்களை உட்கார சொல்கிறான். நீங்களும் இந்த உட்காடுறீங்க. தென் அப்படியே ஆரம்பம் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறான். இந்தா அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஆரம்பமே பார்க்குறீங்க. என்ன என்னையும் பார்க்குற, குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனே நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு குடிக்கிறீங்க. தென் அப்படியே அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த காஃபி. ஸோ அப்படியே குடிச்சிட்டு ஆரம்பம் பார்க்குறீங்க. தென் ஆரம்பம் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குது, இன்றைக்கி மேடெலாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் தான் குக் பண்ண போகிறேன், உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். நீங்கள் ஐயோ ஆரம், நான் இப்போ எதுக்கு இருக்கேன், நான் தான் குக் பண்ணணும், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க. ஆஃபீஸில் ஒரு 2 வீக்ஸ் லீவ். ஸோ அப்பா பார்த்துக்கிறேன்ட்டாரு, அவனை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆரம் சொன்னோன்னே நீங்கள் அப்படி எப்படி சொல்கிறது, என்னடா ஆரமாக இது 2 வீக்ஸ் நமக்காக லீவாக போடுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு, ஏன் ஆரம் இப்படிலாம் நமக்காக பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஆரம் அப்படியே அந்த டவுட்ஃபுல்லான மூஞ்சோட அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. ஆரம் என்ன பார்க்குற, குடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கீங்க. தென் ஆரமும் குடுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த கப் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஆரம் நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் போய் டிஷ் வாஷ் பண்ணுறேன் அப்படின்றீங்க. இல்லை நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நீ அமைதியாக உட்காந்தா போதும் அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எப்பயும் என்ன செய்வேன் அப்படி சொல்லி கேட்குறான். ஏன்னா எப்பயும் அவன் உங்கள் கையால் சாப்பிட மாட்டான். ஸோ ஆஃபீஸில் தான் போய் சாப்பிடுவான். ஸோ அதனால் நீங்களும் இப்போ அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன செய்யணும், என்ன சாப்பிடுவேன் அப்படி சொல்லி கேட்குறான். நீங்களும் என்ன செய்யணுன்னா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒரு டிஷ் சொல்கிறீங்க. அது ஈஸி தான், சரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்களை நேரம் எங்கே கூப்பிட்டு வந்து அந்த கிச்சனில் அந்த டேபிள்ஸ் அந்த இருக்கும்ல, ஸோ அது மேலே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ ஆரம்பம் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் குட்டி குட்டி ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க, லைக் அந்த வெங்காயம் உரிக்கிறது அது மாதிரி சம்திங் அதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ ஆரம்பம் அந்த பொருள்லாம் எடுத்து தரணுன்னா அதெல்லாம் எடுத்து தரீங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. இப்போது வந்து வேணாம் அதை எடு அப்படி சொல்லிட்டு ஒரு சால்ட்டு டப்பா எடுக்க சொல்கிறான். நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ணுங்க, பட் எடுக்கவே முடியல. இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி நின்று அப்படியே அந்த சால்ட்டு டப்பா எடுக்கிறான். நீங்கள்லாம் அவனோட ப்ரீத் உங்கள் மேலே படுது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஆரம்பமே பார்க்குறீங்க. ரொம்ப நர்வஸாக இருக்கான், உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஸோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஆரம்பமாக இது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள ஸ்வெட் ஆகுது. ஸோ ஆரம்பம் அப்படியே வந்து இதை தான் எடுக்க சொன்னேன், அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டான். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஹார்ட் பீட்டை டச் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படியே செம்ம வேகமாக துடிக்குது. ஆரம்பம் நோட் பண்ணுறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை ஆரம், ஜூலி எங்கே அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவன் நேற்றே வீட்டுக்கு கிளம்பிட்டான், அவளை போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்படி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே சேடாகிடுறீங்க. இதெல்லாம் ஆரம் நோட் பண்ணுறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் கண்டுக்கல. ஸோ அப்படியே தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு பிளேட்டில் எடுத்து வந்து உங்கள்கிட்ட டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறான். நீங்களும் சாப்பிட்றீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு, ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் செஞ்சதோட இன்னும் ஒரு லெவல் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாரு, பட் உங்களால் சத்தியமாக நம்ப முடியல ஃபஸ்ட் டைம்ன்றது. இது நீங்கள் இப்போ தான் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிட்ட கேட்குறீங்க. பார்த்துட்டு ஆமாம் இது ஃபஸ்ட் டைம் தான். இவ்வளோ நல்லா செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது பெரிய கதை, அது வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்றே அப்படியே ஒரு மாதிரி க்யூரியஸோடு பார்க்குறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தென்
அது வந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்டு கற்றுக்கிட்டேன். அப்போது அவங்க இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஆஃபீஸு அது இதுன்னு போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இதை செய்ய டிஷ் வந்து கொஞ்சம் கைவிட்டு போச்சு. பட் இப்போ எனக்கு நினப்பு வந்துச்சு. ஸோ அதனால் செஞ்சேன். எப்பயும் நீயும் இதான் செய்வ போலக்க அப்படி சொல்லும் போது, இல்லை அங்கிள் தான் இதை செய்ய சொல்லுவார், அவருக்கு தான் பிடிக்குமா. ஆமாம், அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கையால் செய்யணும்னு ஆசை. பட் அம்மா இறந்ததுக்கப்புறம் அவரே ஒரு கையால் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கொஞ்சம் சேட் ஆகுறேன். ஆரம் நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேன், நீங்கள் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஆரம் இன்னும் நிறையா வைக்கிறான். நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆரம் நீங்கள் தோ சாப்பிட்றேன் ஆரம் சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு அவனும் ஒரு டேபிள் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ஆரம் சாப்பிட்றதே பார்க்குறீங்க. ஆரம் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன என்னையே பார்க்குற, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் அப்படியே சரி ஓகேவே சாப்பிட்டுட்டு டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம் உங்கள் பின்னாடி வந்துட்டு, இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு தானே சொல்கிறேன், ஏன் நீ பண்ணிகிட்ருக்க? இல்லை, சாப்பிட்டு தட்டு அவங்களுக்கு தட்டதை கழுவணும்ல, கொடுங்க உங்களுதையும். இப்போ தானே நீ சொன்ன அவங்க தட்டை அவங்க தான் கழுவணும், அப்போ என் தட்டை நான் தானே கழுவணும் அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். நீங்கள் ஒன்று இருந்தாலும் நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே, ஸோ அதனால் நானே கழுவி கொடுக்குறேன் ஆரம் அப்படின்ற மாதிரி வாயின்னு சொல்கிறா. இங்கே ஆரம்பிக்கலாம் இதை கேட்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே அவனும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்களும் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நேராக இப்போ என்ன பண்ணுறீங்கண்ணா, ஆரம் 2 வீக்ஸ் இங்கே தான் இருக்க போகிறீங்களா? ஆமாம், உன்னை பார்த்துக்கணும்ல, உட்கார் அப்படி சொல்லிட்டு அப்படி 2 பேரும் படம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஆரம் அப்பா வந்திருப்பார். ஸோ அவர் லஞ்ச் ஆனால் இங்கே வந்துடுவார். அங்கே அவருக்கு ஆஃபீஸ் சாப்பாடெலாம் பிடிக்காது. ஏன்னா நீங்கள் செய்கிற சாப்பாடு ஆரம் அப்பா ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ நீங்களும் அங்கிள் சொல்லுங்கள் என்னம்மா லஞ்ச் அப்படி சொல்லும் போது நீங்கள் ஒரு ஃபுட்டு சொல்கிறீங்க. செம, அது நல்லா தான் இருக்கும், என் ஒய்ஃப் ரொம்ப செய்வாத, பரவாயில்ல இன்றைக்கி இதுவா அப்படி சொல்லிட்டு ஆரம்பப்பா கேட்குறாரு. தென் நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. ஆமாம் அங்கிள் அதை தான் செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. தென் இப்போ ஆரம் வந்துட்டு, அப்பா அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறான். டேய் அது உனக்கெல்லாம் செய்ய தெரியாதுடா நீ வேறு அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்பா சொன்னோடனே, அப்பா யார்கிட்ட செய்ய தெரியாது சொல்கிறீங்க, அம்மா கிட்ட நான் தான் அதை கற்றுக்கிட்டேனே, நீ உட்கார். எல்லாரும் அது கொஞ்சம் கஷ்டம், அது ஈஸியாக, அது நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம்ப உட்காந்து எல்லாமே செய்கிறான். நீங்கள் அப்படியே ஆரம்பக்கூடியதாக இருக்கீங்க. ஆரம்பப்பாக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப இன்றைக்கி தான் அவர் ரொம்ப ஒரு முகத்தில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். ஏன்னா வந்து நீங்களும் ஆரமும் குட்டி குட்டியாக அங்கே பண்ணுற விஷயம்லாம் அவர் எட்டேருந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே வந்து லைஃப் ஃபுல்லாக உங்கள் 2 பேருக்கும் இருக்கணுன்றது ஆசை அவருக்கு. பட் அது இருக்குமான்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் அவர் இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிறாரு. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஆரம் அது டிஷ்ஷஸ் ஃபைனலி செஞ்சுருப்பான். நீங்கள் டேஸ்ட் பார்க்குறீங்க. ஆரம் கரெக்டாக சால்ட் எல்லாம் போட்டிருக்கேன், நீ டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படி சொல்லிட்டு ஆரம் கொடுக்குறான். அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். ஏன்னா அவன் ஃபுட்டு கரெக்டாக செஞ்சுருப்பான்னு அவனுக்கு ஒரு உள்ள வந்து கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அப்படியே ஆரம் அப்படியே உங்களோட மவுத்தையே தான் பார்க்குறான். ஆரம் என்னையே பார்க்குறீங்க? இல்லை கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன், இருந்தாலும் ஒரு பயம், அதான் அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். தென் நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறீங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறாளோ அப்படி சொல்லிட்டு ஆரம் பார்த்துட்ருக்கான். இப்போ உடனே நீங்களும் அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு டிஷ் ரொம்ப நல்லா இருக்கு ஆரம் அப்படின்றீங்க. அவ்வளோதான், ஆரம்க்கு அப்படியே துள்ளி குதிக்கிறான். அப்படியே உங்களை தூக்கி சுற்றுறான். நீங்களாம் ஆரம் விடுங்க அங்கிள் பார்க்குறாரு அப்படி சொல்லும் போது அப்படியே ஆரம் அப்பா சிரிக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் விடுங்க ஆரம் என்ன கீழே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க. தென் ஆரம் அப்படியே இந்த டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஆரம் அப்பாவுக்கு வைக்கிறான். அப்பா உங்கள் பையன் செஞ்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னமோ கஷ்டம் சேர்த்துல அதெல்லாம் சொன்னீங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். ஏன்னா இப்போ ஆரம் அப்பா சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்பா அதை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அவர் கண்ணுலாம் டியர்ஸ். ஏன்னா அவர் ஒய்ஃப் செய்யும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது யாராலையும் தர முடியாது, எந்த ஹோட்டல்லையும் அது தர முடியாது. இப்போ அது ஆரம் அந்த மாதிரி செஞ்சுருப்பான். ஸோ அவருக்கு அப்படியே கண் கலங்குறாரு. அப்படியே ஆரம் போய் ஹக் பண்ணிக்கிட்டு, டேய் உங்கள் அம்மா எப்படி செஞ்சாலோ அதே மாதிரி தாண்டா நீனும் செஞ்சுருக்க, அந்த டேஸ்ட்டு திரும்ப கிடச்சோன்னே எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருதுடா அப்படி சொல்லிட்டு ஆரம்பப்பட்டையே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழறாரு. பா என்னப்பா சும்மா அழற, நீ அழுது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைப்பா, அம்மா இறந்தப்ப நீ அழுதப்பா, அப்போ தான் நீ அழுததே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்கிறான்.
நீங்கள் பார்த்துட்டு ஆரம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சும்மா அப்படி ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் நீங்கள் தென் ஆரம் அப்படியே சிரிச்சிட்டு அந்த டேஸ்டான ஃபுட்டை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் அப்படியே தான்டா டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ ஆரம் அப்போ கிளம்பிட்டார் அவர் ஆஃபீஸ்க்கு. நீங்கள் இப்போ ஆரம் மட்டும்தான் இருக்கீங்க. வைன் படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். படத்துக்கா? எதுக்கு? வேணாம் ஆரம், நான் வீட்டிலே இருக்கேன். ஏய் சும்மா வீட்டில் இருக்கோம், உனக்கும் போர் அடிக்கும்டி, வா வெளியே போகலாம் வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம் உங்களை அப்படியே கிளம்ப சொல்கிறான். நீங்களும் ஒரு அழகான ஸ்கர்ட் போட்டு தென் மேலே ஒரு சின்ன டாப் மாதிரி போட்டுட்டு வரீங்க. ஸோ ஆரம் பார்க்குறான். போகலாமா அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்படியே உங்களை கூப்பிட்றான். தென் நீங்களும் கிளம்புறீங்க. இப்போ காரில் என்ன பேசிட்டு வரீங்கன்னா, ஆரம் அம்மா வியன்னாக்கு எப்போ கல்யாணம்? நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க அன்றைக்கி நம்ம பார்ட்டி போகணும்ல. ஸோ வியன்னாக்கு எப்போ கல்யாணம்? அவனுக்கா இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு அவன் போகலாம். என்ன அவன் இன்னும் பார்ட்டிக்கு மட்டும் இன்வைட் பண்ணிருக்கான், அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டான், போகலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ட்ரைவிங் பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி ஆரம் பார்த்துட்டு என்ன வைன் அப்படி பார்க்குறேன். இல்லை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஆரம் கேட்குறான். இல்லை புதுசாக இருக்கே அதான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆரம் பார்த்து சிரிக்கிறீங்க. தென் ஆரம் அப்படியே சிரிச்சுட்டு 2 பேரும் போய் படத்தெல்லாம் பார்க்குறீங்க. அது ஒரு ரொம்ப லவ் அண்ட் ரொமான்டிக்கான படம். ஸோ அப்படியே 2 பேரும் ருசிச்சு அந்த படத்தை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஆரம் பாப்கார்னு தென் கோக் அது மாதிரி நிறையா வாங்கி தந்துருப்பான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் அந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. தென் அங்கே வர சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கும் ஆரம்புக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ உங்களால் உங்கள் கண்ட்ரோலை மீறி நீங்கள் போய் ஆரம் அப்படியே பார்க்குறீங்க. தென் ஆரம் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே 2 பேரும் அங்கேயே கிஸ் பண்ணிக்கிறீங்க, லைக் லிப் டு லிப்பு. ஸோ அப்படி தான் அந்த கிஸ் ரொம்ப நேரம் போயிருக்கும். அங்கே அப்படியே நீங்கள் பார்க்கும் போது நிறைய கப்புள்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சீன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஆரம்புக்கும் அப்படியே அது காமனான விஷயம் தான். ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் ஆரம் எவ்வளோ ஒரு கேராக ஜென்டலாக அவ்வளோ அழகாக அந்த ஸ்மூத்தான கிஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அப்படியே கொண்டா கழிச்சு பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் நீங்களும் ஆரம்பம் ஒரு ஈவினிங் போல் வீட்டுக்கு வருவீங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன நைட்டு 2 பேருக்கும் கண்ட்ரோல் மீறி போய் செம்மையாக அந்த நைட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் மார்னிங் அப்படியே ஒரு ப்ளஷிங்கோட ஆரம்பம் பார்க்குறீங்க. ஆரம்பம் உங்களை அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். நைட் என்ஜாய் பண்ணியா அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் கேட்குறான். நீங்களும் என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் ஆரம் அப்படியே சிரிச்சுட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இன்னொரு ரவுண்ட் போவோமா? வேணாம் உடம்பு தாங்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேக்கப் ஆகிட்டு இப்போ குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டீங்க. தென் அங்கேயும் ஆரம்பம் நீங்களும் ஒரே மாதிரி தான் குளிச்சிட்ருக்கீங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ அங்கேயும் ஒரு ரொமான்டிக்கான இடம் சீன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகும். நீங்களும் ஆரம் அப்படியே அந்த நைட்டை எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி மார்னிங் உங்கள் 2 பேருக்குள்ளே போயிருக்கும். ஸோ அப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்களும் ஆரம் ரொம்ப லவ்வபுளாக இந்த டேஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் 2 வீக்ஸ் கழிச்சு ஆரம் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். இப்போ ஆரம்பப்பா டேய் இன்னொரு 2 நாள்டா. இல்லைப்பா போக முடியாது, நிறையா மீட்டிங்லாம் வந்துடும், அப்புறம் ப்ராஜெக்ட்டு ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கணும், வேலை இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு ஆரம் இப்போ என்ன பண்ணுறான், அவன் கிளம்பிட்டான் ஆஃபீஸ்க்கு. இப்போ ஆரம் அப்போ லீவில் இருக்கார். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆரம் முகத்தில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். நீங்கள் அப்படியே ஆரமோட பேக்கை வாங்கிக்கிறீங்க. ஆரம் என்ன ஆரம் என் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு பாப்பான்ட்டு கதை சொல்கிறேன். அப்பா கொஞ்சம் கீழே வாங்க அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஆரம் அப்பாவையும் உங்களையும் கூப்பிட்றான். நீங்களும் அப்படியே வந்து உட்காந்துட்டு சொல்லுங்கள் ஆரம் என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, இன்னைக்கு என் புருஷன் இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தென் ஆரம் அம்மா பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன தெரியுமா ஆச்சு, அந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆச்சுன்னு சொன்னதில்ல, அவனை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் ஒருத்தவன் வேணுக்கூடே எங்கள் ப்ராஜெக்டில் சதி வேலை பண்ணிட்டான். இப்போ அவனை கண்டுபிடிச்சி அந்த 1 லட்சத்தை திரும்ப வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். அப்பா திரும்ப கிடச்சிருச்சுப்பா அந்த பணம், என் பொண்டாட்டியால் தான் திரும்ப கிடச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படியே ஆரம்பப்பா அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு ஆரம் அப்படியே இதுக்கு பிரேக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஆரம் அப்படியே முறைக்கிறீங்க. தென் ஆரம் அப்படியே சிரிச்சிட்டு என்ன பொண்டாட்டி புருஷன் இவ்வளோ ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கான், எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். நீங்கள் உடனே சாருக்கு என்ன வேணும், உன்னை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம் கேட்குறான்.
போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போடாவா சரிப்பா நைட் ஆகிடுச்சு நான் போய் தூங்க போகிறேன் குட் நைட் அப்படி சொல்லிட்டு ஆரம் கிளம்பிட்டான். எங்கள் ஆரம் அப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார். ஸோ அப்படியே தான் அந்த நைட்டும் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படியே ஜாலியாக ஜிம்கானா தான். ஸோ அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். மார்னிங் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா அது யாரும் இல்லை, நீங்கள் ஆஃப்னேஜில் தான் வாழ்ந்துருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க சிஸ்டர் தான் ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒயின் இந்த மாதிரி நம்ம ஆஃப்னேஜில் புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறோம், அதுக்கு நீயும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிஸ்டர்கிட்டையும் நீங்களும் பேசி எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஓகே எப்போ வரணும்னு கேட்கும்போது ஒரு 10:30 போல் வாமா அப்படின்றாங்க. நீங்கள் ஆரம்பிக்கிட்ட கேட்குறீங்க. இல்லை என்னால் வர முடியாது, ஒரு மீட்டிங் இருக்குது, நீ வேணால் கண்டினியூ பண்ணிகிட்டே இரு, நான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வரணும், உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன். இல்லையோ எனக்கு கண்டிப்பாக வர முடியாது பொண்டாட்டி, ஏன்னா மீட்டிங் பெரிய மீட்டிங், ஸோ ரொம்ப நேரம் போகும், நான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே போகிறீங்க. உங்களை ஆஃப்னேஜில் விடுறதுக்கு அவனோட டிரைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ ஆரமோட டிரைவர். ஸோ அவங்கள வந்து உங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆரம் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். ஸோ அப்படியே தான் நீங்களும் இறங்கி வரீங்க, அப்படியே அந்த ஆஃப்னேஜை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சின்ன பிள்ளையில் ஒரு 5 years ஓல்டு கேர்ள், அந்த டைமில் தான் நீங்கள் அந்த ஆஃப்னேஜுக்குள்ளேயே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் அவுட்டு. ஸோ என்னன்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சின்ன வீடு தான், குடிசை வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீடு தான். ஸோ ஒரு ரூம், சின்னதாக ஒரு ஹால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி வீடு தான். உங்கள் அப்பா அம்மா உங்களை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு அவங்க ஒரு வேலையாக கிளம்பியிருப்பாங்க. ஸோ டவுனுக்கு போகணும். ஸோ அவங்க வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போகணும். ஸோ அதனால் உங்களை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த டைம் மழை பெஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்துட்டுருக்கும் போது ஒரு கார் வந்து அவங்க 2 பேரும் இடிச்சிருக்கும். இடித்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்துருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா. ஸோ இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உலகமே இருட்டி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அழுவீங்க. ஸோ அப்படியே தான் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது உங்கள் நெய்பர்கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க, அது உங்கள் அப்பா அம்மா. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆஃப்னேஜில் வந்து உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பசங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களால உங்களை மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களே கொஞ்சம் ஏழை தான். ஸோ அப்படியே என்ன இருக்குன்னா, உங்களை அப்படியே அந்த ஆஃப்னேஜில் விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அந்த 5 வயசு இருக்கும் போதே நீங்கள் அந்த ஆஃப்னேஜுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அங்கே இருக்க சிஸ்டர் உங்களை பார்த்துட்டு அயன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த சிஸ்டரை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படி சொல்கிறீங்க. அப்படி கேட்குறீங்க. வா உள்ள உனக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங். ஆமாம் ஆரம் சார் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவருக்கு மீட்டிங் இருக்கா, நடுவில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஐயோ அப்படியாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராங்க உள்ள. நீங்களும் உள்ளே வந்து பார்க்குறீங்க. ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளையில பார்த்துருப்பீங்க, அதே ஆஃப்னேஜ் தான். நீ வாழ்ந்த ரூம்லலாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 100 குழந்தைக்கு மேலே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு சின்ன வயசில் ஃப்ளாஷ் அவுட் ஆன மெமரிஸ் தான் வருது. நீங்கள் அந்த சின்ன வயசில் விளையாண்ட இடம், ஸோ நீங்கள் விளையாண்ட திங்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், நீங்கள் உடச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் இந்த பசங்க விளையாடும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கூட கொஞ்சம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, உங்களுடைய சின்ன பசங்க. அதாவது நீங்கள் வந்த புதுசப்போ இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஒரு பொண்ணு வரா, வயனக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நீங்களும் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவள் பேர் வந்து தியான்னு வச்சுக்கலாம்டா. ஸோ அவள் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. தியா எப்படி இருக்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் தியாவை பார்த்து கேட்குறீங்க. இப்போ தியா, அக்கா எப்படிக்கா இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பணக்காரங்க வீட்டிலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தியா, அதோடய உன்னை பார்த்தேன், இப்போ எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தியாவை பார்க்குறீங்க. தியா இப்போ கல்யாணம் ஆகிருக்கும். தியாவுக்கு கல்யாணம் ஆகி அவள் இங்கே தான் வந்து நர்சிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்க சிஸ்டராக இந்த சின்ன பசங்களாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் வந்து 5 months கன்சீவாக இருக்கா. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறா. அக்கா நான் 5 months கன்சீவாக இருக்கேங்க்கா. அம்மா உன் ஹஸ்பண்ட் இல்லை, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். என்ன தியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஸ்டோரிஸ் தியா சொல்லிகிட்ருக்கா. அவளுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க நிறையா நம்ம டவுரியெலாம் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி யாரோ கேட்டிருக்காங்க. நம்ம தியாவோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பட் இந்த ஆஃப்னேஜ்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு தந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறமும் நிறையா கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் அது தர முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து தியாவை வேணாம், திரும்ப நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தியாவும் என்ன பண்ண தெரியாமல் இங்கே இருக்க பசங்களெல்லாம் அவள் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இங்கே பாரு தியா,
இந்த உலகத்தில் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் உங்கள் மைண்டை மாற்றிட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, என்ன நான் இருக்கேன் உனக்கு அக்காவா, நான் உனக்கு இருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் தியாவும் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க்கா. ஆமாம், உங்கள் வீட்டிலலாம் எப்படி சொல்லி கேட்கும்போது நீங்களும் நிறையா ஸ்டோரிஸ் முன்னாடி எப்படி பார்த்துக்கிட்டாரு, இப்போ எப்படி பார்த்துட்ருக்காரு அதெல்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க உங்கள் இவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறான் அப்படின்றத சொல்லும் போது அது வந்து அப்படியே தியாவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. அக்கா நீங்கள் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டல, எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, எனக்கு இருந்தாங்க, என்னை வேணான்னு சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க, அப்புறம்தான் இவங்க வளர்த்தாங்க, நீ என்னை வளர்க்க சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ் அவுட் போகலாம். ஸோ நீங்கள் 5 இயர்ஸில் வந்திருப்பீங்க, தியாவை வேணான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி எறிஞ்சிருப்பாங்க அந்த குழந்தைய. நீங்கள் அப்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த சைடாக விளாண்டுருப்பீங்க. ஸோ அப்போது ஒரு குழந்தை சவுண்ட் கேட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே கிட்ட போய் பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை, அதுதான் தியா. நீங்கள் அப்படியே தூக்குறீங்க, அந்த குழந்தை ரொம்ப அழுது பசியில் துடிக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து உங்கள் சிஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. சிஸ்டர் இந்த குழந்தைய பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, பேசாமல் நம்மளே வளர்க்கலாமா அப்படியே சொல்லும் போது அப்படியே அந்த சிஸ்டர் உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா அப்பயே நிறையா குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க நிறைய கஷ்டத்துலேயும் இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாரையும் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லும் போது, ப்ளீஸ் சிஸ்டர் நான் இந்த குழந்தைக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஏன்னா இந்த குழந்தை பார்க்க பாவமாக இருக்குது, எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தால் நான் அவளை எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த குழந்தைய நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் சிஸ்டர் அப்படி சொல்லி கெஞ்சுறீங்க. ஸோ அப்புறம் தியாக்காக நீங்கள் தியான்னு ஒரு அழகான பேரும் வைக்கிறீங்க, அவங்களும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் அழகாக தியான்னு பேர் வைக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் தியான் பேர் வச்சு அவளுக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் நீங்கள் செய்வீங்க. லைக் எப்படி சொல்கிறது, அவள் துணியை அலசி போடுறது, துவச்சி போடுறது, காய வைக்கிறது எல்லாமே நீங்கள் தியாக்காக பொறுமையாக செய்வீங்க. அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு தியாவை. ஸோ தியா மட்டும் கிடையாது, தியா மாதிரி இருக்கிற நிறையா குழந்தைங்களும் நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் இதெல்லாம் சொல்லிவிட்டு தியா அப்படியே லைட்டாக கண் கலங்குறா. நீங்கள் தியாவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, நீ என்னோடய தங்கச்சி மாதிரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ எப்படி குழந்தையில தியாவை அப்படியே ஹக் பண்ணிப்பீங்களோ அதே மாதிரி அப்படியே தியாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அங்கே இருக்க சிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு என்ன நான் ஒரு சின்னதாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு பில்டிங் மாதிரி கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இங்கேயே நிறைய பேர் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களே ஷீட் போட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் சார்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களை தான் வர சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சின்ன குழந்தையில இருக்கும்போதே இந்த கவர்மெண்ட் கிட்டலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி கொடுங்க, நாங்கள் இவ்வளோ குழந்தைங்கள வளர்க்குறோம், ஸோ எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போல்லாம் அந்த கவர்மெண்ட் எதிர்ப்பாங்க. லைக் இல்லை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கண்டுக்காமல் போயிருப்பாங்க. நீங்கள் வந்து பெருசானதுக்கப்புறம் ஓரளவு லெட்டர் மாதிரி எழுதி அனுப்பியிருப்பீங்க. உங்களுக்கு படிப்பறிவு அந்தளவுக்கு கிடையாது தான், இருந்தாலும் லெட்டர் எழுதி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஐ மீன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அது உங்கள் மூலயமா வந்தனால உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க உங்களை ரிப்பன் கட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை நீங்கள் தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தான் கூப்பிட்டு வந்து அம்மா நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தென் அவங்களும் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ எப்படியே அங்கே இருக்க பசங்க எல்லாருமே வந்து கிளாப் தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பசங்களுக்குலாம் நீங்கள் தான் அழகாக சாப்பாடு வைக்கிறது அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் இப்போ தியா கூப்பிட்றா அவங்கள. நீங்களும் யாரும் போய் பார்த்தா அங்கே ஆரம் தான். ஆரம் வந்துட்டிங்களா, வாங்க அப்படி சொல்லிட்டு ஆரம் கூப்பிட்டு போகிறீங்க. வயன் இது நீ இருந்த இடமா அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். ஆமாம் வாங்க, உங்களுக்காக தான் எல்லா குழந்தைங்களும் வெயிட்டிங் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் வேண்டிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆரம் நடுவில் நிற்க வச்சுட்டு, பசங்களாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல நாள், ஏன்னா இன்றைக்கி இவருக்கு பர்த்டே, என்னோடய ஹஸ்பண்ட் இன்றைக்கி பர்த்டே, ஸோ எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமா அப்படி சொல்லும் போது அங்கே இருக்க பசங்கள்லாம் அப்படியே ஆரமுக்கு ஹாப்பி பர்த்டேலாம் சாங்லாம் பாடிட்டு அப்படியே ஆரமுக்காக ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. ஆரமுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே அவன் ஒயிட் ஐஸில் பார்த்துட்ருக்கான். அப்படி நீங்கள் நடுவில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஆரம், உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் தரணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், பரவாயில்ல நீங்களே வந்துட்டிங்க, அதனால தான் உங்களுக்கு காலையிலே நான் வர சொன்னேன், பரவாயில்ல இப்போ நீங்கள் வந்துட்டிங்க, நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஆரம் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆரமுக்கெல்லாம் அப்படி டியர்ஸ் வருது. பொண்டாட்டி இது நீ அடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். நீங்களும் ஆமான்றீங்க. ஆரம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு
லவ் யூடா புருஷா அப்படின்றீங்க, லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்கே இருக்க சிஸ்டர்ஸ்லாம் ஆரம்புக்கு விஷ் பண்ணிவிட்டு சாக்லேட்ஸ்லாம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அங்கே இருக்க பசங்களுக்குலாம். இப்போ ஆரம்பம் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பசங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கான். ஸோ அங்கே இருக்க பசங்கள்லாம் அப்படியே ஆரம்புக்கு கை கொடுத்து ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆரம்புக்கு எப்படி சொல்கிறது, அவனுக்கு டியர்ஸ் வருது. அதை நீங்கள் வைப் பண்ணி விட்டுட்டு ஆரம்பம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் ஆரம்புக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அவனுக்காக ஒரு 100 குழந்தைங்க 200 குழந்தைங்க வந்து இவ்வளோ ப்ரேயர்ஸ் பண்ணி இவ்வளோ விஷஸ்லாம் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மா இருக்கும் போது அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் எந்த பர்த்டேவும் கண்டிருக்க மாட்டான். ஆரம்ப அப்பாவும் அந்தளவுக்கு பெருசாக எடுத்துருக்க மாட்டார். சும்மா ஒரு கேக் வாங்கி ஆரம்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மாட்டே இருப்பார். பட் இந்த பர்த்டே அவனுக்கு ரொம்ப ஒரு மெமரபுளான பர்த்டேவாக இருந்திருக்கும் ஆரம்புக்கு. ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, இந்த பர்த்டே கிஃப்ட்டை நான் மறக்கவே மாட்டேன் பொண்டாட்டி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறோம். நீங்களும் ஆரம்பம் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்களும் ஆரம்பம் கிளம்ப வேண்டிய டைம். ஸோ அப்படியே தான் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு, அங்கே தியாவுக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு, குழந்தைய நல்லா பார்த்துக்கோ, எது வேணுனாலும் அக்கா கிட்ட கேளு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. தியா உங்களை ஹக் பண்ணிட்டா, அக்கா எப்போக்கா வருவ திரும்ப? வரேன் கண்டிப்பாக வரும். உனக்கு குழந்தை பிறந்தோன்னே சொல்லு, அக்கா என் குழந்தைக்கு நீ தான் கண்டிப்பாக பேர் வைக்கணும் சரியா அப்படி சொல்லிட்டு தியா சொல்கிறா. நீங்களும் கண்டிப்பாக நான் வைக்கிறேன் ஓகேவா. தென் ஆரம் சார், என் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. அவள் எங்களுக்கு கிடைச்ச தெய்வம் மாதிரி. என்ன தான் அவள் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் என்னை ரொம்ப ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியா சொல்லிகிட்டு இருக்கா. ஆரம் அப்படியே உங்களை பார்க்குறான். ஆமாம் ஆரம் அப்படி சொல்லிட்டு, இந்த கதையெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்டு, சரி நான் கிளம்புறேன் டாட்டா பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லார்ட்டையும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே தியாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் கார்க்குள்ளேயே உள்ளே போயிட்டீங்க. அங்கே இருக்க பசங்களாம் பாய் வயனக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் பாய்டா செல்லுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ போன பாட்டை இதோட முடிச்சிருப்பேன்னா, இப்போ நீங்கள் ஆரம்ப ரொம்ப அழகாக சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆரம்போட பர்த்டேவை ரொம்ப அழகாக ஆஃப்னேஜில் எல்லா பசங்களும் விஷ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாகவே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு கிஃப்டாக. ஸோ அதோட நீங்கள் நிப்பாட்டில் ஸோ வீட்டுக்கு தான் இப்போ வந்துட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தா அப்படியே லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. என் ஆரம்பம் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னது லைட்லாம் ஆஃபில் இருக்குது, போட சொல்லு அப்பா அப்படி சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். ஆரம் இருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு கிளாப் தட்டுறீங்க. ஸோ அங்கே நிற்கிறது ஆரம் அப்பா, தென் ஜே ஹோப், சுகா, தென் வி, ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. சுகாவும் இருக்கார். ஸோ அப்படியே அவர் வந்திருப்பார் ஒர்க்லாம் முடிச்சுட்டு. இப்போ நீங்கள் அப்படியே ஆரம்பம் ஸ்லோவாக கூட்டிகிட்டு வரீங்க. ஆரம் இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, இன்னுமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக ஆகிட்டான். ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். அயன் இது என்னது இது, உள்ளே வாங்க ஆரம்பிட்டு சொல்லிட்டு ஆரம் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க. தென் ஆரம்பம் அப்படியே உங்களையே பார்த்துட்டு அப்படியே வரான். ஸோ அப்படியே எல்லாருமே அந்த பாப் இருக்கும்ல, ஸோ அதை வெடிக்கிறாங்க. ஸோ அப்படியே வெடிக்கும் போது ஆரம் மேலே கொட்டும் போது ஆரம்புக்குலாம் அது புது வகையான ஃபீலாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஆரம் உள்ளே கொட்டு வந்து வாங்க ஆரம்பில்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஆரம்பம் நடுவில் நிற்க வைக்கிறீங்க. ஸோ கேக் இருக்குல்ல, ஹாப்பி பர்த்டே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஆரம் என்னையே பார்க்குற, எட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தென் ஆரம் அப்படியே கிளாப் தட்டுறாங்க எல்லாருமே. ஸோ ஆரம் அப்படியே இந்த கேண்டிலை ப்ளோ பண்ணிட்டு, வெட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது வேன், ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆரம் அப்படியே ப்ரே பண்ணிக்கிறான். ஆரம் என்ன ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணபடி ப்ரே பண்ணுறான். தென் அப்படியே தான் அந்த டைம் போயிருக்கும். ஸோ அந்த பார்ட்டி செம்ம வேறு லெவலில் போயிருக்கும். நீங்களும் ஆரம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆரமும் அவங்க அப்பா அப்படியே ஆரம் அப்படியே விஷ் பண்ணி, அப்போ ஆரமோட அப்பா, டேய் இதே மாதிரி இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்டா, அந்த கடவுள்கிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஆரம் அப்படியே ஹக் பண்ணி சிரிக்கிறான். தென் அப்படியே தான் நமக்கு இப்போ ஆகுது. இப்போ ஆரமுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வருது. சுகாவும் வந்து கொடுக்குறான். இப்போ சுகா பார்த்து ஆரம் அப்படியே சிரிக்கிறான். தென் அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்கள் கையால் தான் எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் நல்ல டிஷ்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆரமுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எப்பயுமே ஆரமுக்கு அவங்க அம்மா ஒரு டிஷ் செய்வாங்க அவன் பர்த்டே ஆனால். லைக் நம்ம வீட்டிலலாம் நம்ம பர்த்டேனா அவங்க பிடிச்சது செய்வாங்களே, அது மாதிரி ஆரமோட பர்த்டேக்கும் செய்கிறாங்க. ஸோ அதை செஞ்சு தான் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துருப்பீங்க. ஸோ எல்லோரும் உங்களை ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆரம் பிடிச்ச டிஷ் அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க. இப்போ டைம் நைட்டு போல், அந்த டைமில் அப்படியே நீங்கள் எல்லாேருக்கும் டாட்டா சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே டோரில் லாக் பண்ணிவிட்டு ஆரம் அப்பா தூங்க போயிட்டாரு. இப்போ அப்படியே ஆரம் உங்களை பார்க்குறான். நீங்களும் ஆரம்ப பார்க்குறீங்க.
என்ன ஆரம், உன் புருஷனுக்கு இன்றைக்கி பர்த்டே எதுவும் கிடையாதா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். ஆரம், என்னை எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுதுல்ல, அப்போ வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு லிஃப்ட் பண்ணிக்கிறான். ஆரம், கீழே இறக்கி விடுங்க. ஐயோ அங்கிள், என்ன டோர் கூட லாக் பண்ணல அப்படின்னு சொல்லி வாய முறதுக்கல அங்கே ஆரம்பப்பா சிரிச்சுக்கிட்டே டோரை லாக் பண்ணிட்டாரு. ஐயோ அங்கிளுக்கு கேட்டுருச்சு போலக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் ஆரம்பம் அப்படியே சிரிச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் பெட்டில் போடுறான். தென் அப்படியே கொஞ்சம் ஜாலி ஜிம்கானா ஓகே சம்திங் ஓகேவா. தென் அப்படியே தான் அந்த நைட் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போது மார்னிங் போல் நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க. ஆரம்பம் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்கான். ஆரம், என்ன தெரியுங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. ஐயோ ஆஃபீஸ் வர போகணுமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் கிளம்புறான். ஸோ நீங்கள் அப்படியே ஆரம்பம் கிளப்பி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அங்கேயும் ரொமான்ஸ் போயிட்டுருக்கு ஓகேவா. தென் அப்படியே தான் அப்படியே நீங்கள் ஆரம்பம் கிளப்பி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆரம்பம் அங்கே ரொம்ப ஹாப்பியாக அவனோட ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவனோட பர்த்டேவை அவனால் மறக்கக்கூட முடியலை. ஸோ அவ்வளோ ஒரு மெமரபிளான பர்த்டேவாக இருந்திருக்கும் அன்றைக்கி. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகும்போது யாரோ உங்கள் பிஏ வராரு. இப்போது ஆரம்பம் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றான். இது மாதிரி ஒரு பர்சன் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படியே யார் உள்ளே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். பார்த்தா அது ஜூலி. ஆரம் அப்படி சொல்லிட்டு போய் ஆரம்பம் ஹக் பண்ணிக்கிறான். ஜூலி, நீ என்ன இங்கே அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். பின்ன ஆஃபீஸ்க்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்கிறா. இப்போ ஆரம், அப்படிலாம் இல்லை, என்ன விஷயம், என்ன ஆரம்பி, உன்னோட பர்த்டேக்கு என்ன விஷ் பண்ணவே இல்லை, நான் மறந்துட்டேன்னா நீ உன் ஒய்ஃப் வந்தோடனே நான் மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்குறா. அப்படிலாம் இல்லை. சரி, நேற்று நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, என்கிட்ட ஒரு விஷயமே சொல்லலை. நானும் நேற்று வேலையாக போயிட்டேன். ஸோ நீ பண்ண மெசேஜஸும் நான் பார்க்க முடியல. இன்றைக்கி மார்னிங் தான் திறந்து பார்த்தேன். சரி, என்னாச்சு நேற்று அப்படி சொல்லி கேட்கும்போது ஆரம் நேற்று நடந்ததெல்லாம் அப்படியே ஷை ஆகிட்டே பேசும்போது அப்படியே ஜூலிக்கு அப்படி ரொம்ப பொசசிவ் ஆகுது, ஜெலஸ் ஆகுது. ஏன்னா ஒயன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். எப்பயுமே ஆரம் ஒயனை போட்டு திட்டுவான், அடிப்பான். அதெல்லாம் வந்து ஜூலிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னடா இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஜூலிக்கு ஒரு புதுசாக ஒரு கோபம் வருது. உங்களை எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது உங்கள் மேலே. ஸோ அப்படியே தான் அப்படியே எல்லாம் அப்படி கேட்டுட்டு லைட்டாக சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிட்ட அதெல்லாம் காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீ ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கல, சார் நான் தான் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸில் எல்லாம் போயிட்டேன். ஏன் இப்போ என்ன பிரச்சனை, இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஜூலி ஹக் பண்ணிக்கிறான். தென் ஜூலியும் நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஸோ அதெல்லாம் அப்படியே ஆரம்பிக்கிட்ட கொடுத்துட்டு, சரி ஆரம் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஈவினிங் போல் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஆரம், ஜூலி இன்றைக்கி ஒரு 1 வீக் நீ வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். ஏன் ஆரம், 1 வீக் நானும் வேணும் ஹனிமூன் போகலான்னு இருக்கோம். ஜேகே தான் நேற்று டிக்கெட் எடுத்து கொடுத்தான், நேற்று கிஃப்டாக தான் கொடுத்தான், அதை பார்க்கவே இல்லை. ஸோ அதான் நீ ஒரு 1 வீக்கு கொச்சிக்காத அப்படின்ற மாதிரி ஆரம் சொன்னோடனே ஜூலிக்கு இன்னொரு ஏறுது. ஸோ அவளுக்கு அப்படியே ரொம்ப கடுப்புறது. ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலி அப்படியே ரொம்ப கடுப்பில் போகிறான். அது ஜேகே நோட் பண்ணுறான். அப்படியே அவன் கண்டுக்காமல் இப்போ மட்டும் ஆரம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன மச்சான் ஹனிமூன் குஷியா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆரம் அப்படி ஷை ஆகுறான். ஸோ ஜேகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம் ஷை ஆகிறது பார்க்குறான். தோப்பாடுறா சாருக்கு வெக்கம்லாம் வருமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே ஜேகே கொடுக்கணும் கதை அடிச்சுட்டு ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஆரம் ஈவினிங் சீக்கிரமே வந்துட்டான். இப்படியே தான் உங்களோட டேஸ்ட் போயிருக்கும். ஸோ அப்படியே இந்த 1 வீக்கான ஹனிமூன் ட்ரிப்புக்கு கிளம்பிகிட்ருக்கீங்க நீங்களும் ஆரமும். ஸோ எங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட் தான். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஸ்விட்சர்லாண்ட் தான் போவோம் எந்த ஹனிமூனாக இருந்தாலும். ஸோ அதனால தான் ஓகேவா. ஸோ இப்போ நீங்களும் ஆரம்பி ஸ்விட்சர்லாண்ட் தான் போகிறீங்க. ஸோ அங்கே போய் ஆரம்பம் உங்களை சும்மாவே விடலை, ஃப்ளைட்டில் வச்சுட்டு சும்மா உங்களை ஒரு இடத்துல உட்கார விட மாட்டேங்கிறான். சும்மா உங்களை போட்டு கையை வச்சு பசைகிறது ஏதாவது பண்ணிகிட்ருக்கான். ஃப்ளைட்டில் இருக்கும், கம்முன்னு வாங்க அப்படின்றீங்க. இப்படி ஒன்ற மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு கம்முன்னு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சும்மாவே விட மாட்டேங்கிறான். ஏதாவது நுயின்னு தொலை பண்ணுறான். நீங்களும் ஆரம்பம் அப்படியே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறீங்க. தென் அங்கேயும் ஒரு சின்ன ரொமான்ஸ் எல்லாம் போகுது. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நேராக இப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்ட் வந்துட்டீங்க. ஒரு ஹோட்டலில் ஜேகே அதையும் ரூம் புக் பண்ணிட்டான். ஸோ எல்லாமே பண்ணி வச்சு தான் பிளான் பண்ணி தான் இப்போ ஆரம்பம் அனுப்பியிருப்பான்.
ஸோ இங்கே நம்ம டேக்லாம் மேரேஜ் ஆகிருக்கும், மேரேஜ் ஆகி தான் அந்த பார்ட்டிக்கே வந்திருப்பான். ஐ மீன் நம்ம ஆரமோட பர்த்டேக்கே. ஓகேவா, ஒரு கமெண்ட்டில் கேட்கக்கூடாது. ஓகேவா, தென் அப்படியே தான் அப்படியே நீங்களும் ஆரம்பம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறீங்க, ஜாலியாக ஜும்கானா பண்ணுறீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்போ நீங்களும் ஆரம்பம் ஒரு ஒரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு லைக் ஒரு ஒரு டைமையும் ரொம்ப அவ்வளோ ஸ்வீட்டாக என்ஜாய் பண்ணி அந்த பிளேஸை வந்து ரொம்ப ரசித்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ அப்படியே தான் ஒரு நைட் போல் பார்த்தா அவ்வளோ ஸ்னோ கொட்டுது. நீங்கள் போய் ஐயோ ஸ்னோ அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்னோ கூட விளையாடுறீங்க. ஆரம் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த ஸ்னோ கூட விளையாடும் போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அந்த ஸ்னோலாம் எடுத்து ஆரம் மேலே தூவி தூவி விட்றீங்க. ஆரம் அப்படி கத்துறான், டேய் வயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே போடுறான். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ தான் நீங்கள் இவ்வளோ சிரித்து ஆரம் பார்க்குறான். ஸோ அப்படியே ஆரம்பம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான். உங்கள் கூட இருக்கிற அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவன் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான், அவ்வளோ சிரிக்கிறான். இப்போ தான் அவன் லைஃப்பில் இவ்வளோ அழகாக சிரிச்சிருப்பான். அது இவ்வளோ நேரம் உங்கள் கூட இருக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். ஸோ ஜூலி கூட இவ்வளோ நாள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பானா அவனுக்கே தெரியல. பட் உங்கள் கூட இருக்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். உங்கள் கூட ஒரு கொஞ்சம் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். நீங்களும் அவன் கூட ஒரு ஒரு மூமெண்ட்டையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. ஆரம்போட சிரிப்பை பார்க்கும் போதெல்லாம் முன்னாடி இருந்து ஆரம்பம் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஆரம்பம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் நீங்களும் ஆரம்பம் ரொம்ப நேரம் விளையாடுறீங்க. தென் ரொம்ப ஒரு மாதிரி உங்கள் கையெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்னோ ரொம்ப கோல்டாக வந்திருக்கும். ஸோ அப்படியே ஆரம்பக்கிட்ட காட்டுறீங்க. ஆரம்பம் அப்படியே என்ன பண்ணுறான், அவன் ஸ்வெட்டருக்குள்ளே உங்கள் கையை விட்டுக்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க. ஆரம்பம் அப்படியே உங்களை பார்க்குறான், ஐ டு ஐ கான்டாக்ட். ஸோ அந்த ஸ்னோலாம் அப்படியே உங்கள் மேலே கொட்டுது. ஸோ அப்படி 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துக்கிறீங்க. தென் ஆரம்பம் அப்படியே சரி வா போகலாம் அப்படியே சொல்லிட்டு ஹோட்டலில் போய் அங்கே நல்லா சூடான ஒரு பாத் எடுத்துக்கிறீங்க 2 பேரும். அங்கேயும் ஒரு ரொமான்ஸு. ஸோ அப்படியே தான் ஜாலி ஜும்கானா அங்கேயும். ஸோ ஓகே, தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்களும் ஆரம்பம் ரொம்ப நல்லா தூங்குறீங்க. ஸோ அப்படியே ஆரம்பம் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே மார்னிங் போல் நீங்களும் ஆரம்பம் ஒரு ஹாட் சாக்லேட் காஃபி குடிக்கிறீங்க. ஸோ ஆர்டர் போட்டிருப்பீங்க, அது வந்திருக்கும். 2 பேரும் அப்படியே அழகாக குடிச்சிட்ருக்கீங்க. தென் அப்படியே உங்களோட மவுத்து மேலே அது லைட்டாக பட்டிருக்கும். ஆரம்பம் அப்படியே உங்ககிட்ட வந்து அப்படியே அது கிஸ் பண்ணி அதை எடுத்து குடிக்கிறாராம்மா. ஸோ நீங்களும் ஆரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆரம்பம் செம்மையாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் உங்ககிட்ட வரான். போங்க ஆரம் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் குடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடுறீங்க. தென் அவங்களே எடுத்துக்கிறாங்க. தென் அப்படியே தான் அந்த சுவிட்சர்லாண்ட் 1 வீக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அப்படியே இதுக்கெல்லாம் போயிருப்பீங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போயிருப்பீங்க. அங்கே போய் ராட்டினம் சுற்றுறது என்ன, ரோலர் கோஸ்டரில் போகிறது என்ன. அங்கே ஆரம்பக்கான ரொம்ப பயமாக இருக்குது, வேணாம்னு சொல்கிறான். நீங்கள் கேட்காம அவன் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க. ஆரம்பம் சரி அவள் கேட்குற ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு உங்கள் கூட அவனும் வந்திருப்பான். பட் அவன் என்ஜாய் பண்ணிக்க மாட்டான், அவன் கத்திட்டு தான் இருப்பான். நீங்கள் ஹாப்பியாக கத்துறீங்க, ஐயோ ஜாலியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு கத்திகிட்ருக்கீங்க. ஆரம்புக்குலாம் ஜாலி இல்லை கிடையாது, அவனுக்கு பயமாக இருக்குது, எப்படா இறங்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் ராட்டினம்லாம் போகிறீங்க. தென் அங்கே கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது ஆரம் அப்படியே பார்க்குறவங்கள நீங்களும் பார்க்குறீங்க. என்ன ஆரம் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை இதோ இந்த 2 கப்புள்ஸ் மாதிரி அப்படியே நம்ம 2 பிள்ளைங்களும் உன்ன மாதிரி ஒரு குழந்தையும் என்ன மாதிரி ஒரு குழந்தையும் அப்படியே ஓடுமா, பின்னாடியும் நம்மளும் ஓடுவோமா. இதோ இந்த கப்புள்ஸ் போகிறாங்க பாரு, அந்த மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும்ல, செம்மையாக இருக்கும்ல அடி பண்ணாடி அப்படின்றான். நீங்களும் சாருக்கு ரொம்ப ஆசை தான் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஆரம்பம் அப்படி பேசிவிட்டு அந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் அப்படி ஒன்றா உட்காந்துட்டு அதெல்லாம் பேசிவிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்போ எங்கன்னா சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் கீழே. ஸோ பார்ட்டி ஹாலில் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் ஆரம்பம் போய் கலந்துக்கிறீங்க. நீங்கள் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா வெறியும் செம்மையாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆரம்பம் அப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணி போட்டாட்டி என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ண அது எனக்கு தெரியல, ஏதோ கொடுத்தாங்க அதை குடித்தேன், இப்படி தலைக்கு போதை செம்மையாக இருந்தார். ஆனால் எப்படி தான் நீங்கள் இந்த பீர்லாம் குடிக்கிறீங்கோ தெரில, ஆனால் நல்லா கிக் ஏறுது அப்படின்ற மாதிரி நீங்கள் போதையில் சொல்கிறீங்க. ஐயோ இவ்வளோ என்ன இப்படி குடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி நேராக பெட்டில் வந்து போடுறான். நீங்கள் ஆரம்பம் விடவே இல்லை.
எங்கே போகிற ஆரம், என் கூட இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப போய் கிஸ் பண்ணுறீங்க. ஆரம்ப கண்ட்ரோல் மீறி அங்கே ஒரு நைட்டு ஒரு ஜாலியாக ஜிம்கானா ஓகே. அப்படியே தான் அந்த நைட்டு போயிருக்கோம். தென் மார்னிங் உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குது. கிட்ட கேட்குறீங்க. ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஷை ஆகுறான். ஐயோ ரொம்ப குடிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்பயா நேற்று நீ பண்ண ரகலை எல்லாம் கேட்டேன்னா நான் ஒரு படமே எடுப்பேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோ ரகலையாக பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கொஞ்சமாக பண்ண, நிறைய பண்ண, அதெல்லாம் சொல்ல டைம் இல்லை, வா 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 அப்படி சொல்லிட்டு அடுத்து எங்கே போகிறீங்கன்னா அப்படியே அந்த சுவிட்சர்லாண்டில் அப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே நிறைய கப்புள்ஸ் இருக்காங்க. நீங்களும் அப்படி போகிறீங்க. ஸோ லைக் லண்டன் பாரிஸ்லலாம் கப்புள்ஸ்லாம் சைடில் போவாங்க, நீங்கள் நடுவில் போயிட்டுருப்பீங்க. ஸோ அங்கே டே எங்கே காதல் அந்த மாதிரி தான், லைக் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் எல்லா கப்புள்ஸும் ஒன்றா போகிறது என்ன, ஜாயின் பண்ணிக்கிறது என்ன, ஐ மீன் லைக் கையெல்லாம் வந்து டே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு லைக் சம்திங் அப்படியே அந்த சுவிட்சர்லாண்டில் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்களும் ஆரம்பம் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறது, லைக் அப்படியே ஒரு கப்புள்ஸ்னால் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகே. தென் அப்படியே தான் அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே போயிட்டுருப்பீங்க. கால் வலிக்குது, அப்படியே நடந்திருந்தா ஹீல்ஸ் எனக்கு குத்தியே ரத்தமே வந்துடும். அப்படியே பண்ணாட்டி சரிவா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். என்ன பண்ணுறீங்க, கீழே விடுங்க அப்படின்றீங்க. கேட்காம கம்னரு அப்படி சொல்லிட்டு அவங்க அழகாக தூக்கிக்கிறான். தென் அப்படியே தான் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறான். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் 2 பேரும் அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. அதை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க நடுவில் இது நான் இறந்து போகிற வரைக்கும் இருக்குமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அப்படியே உங்களை முறைக்கிறான். நீங்கள் சரி கேட்க மாட்டேன், பொண்டாட்டி நீ கேட்பலடி, இப்போ பார்த்தாலும் இப்படியே இருந்துருவியாண்டு, இப்படியே இல்லடி உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு கண் கலங்காமல் வச்சு பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணுறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே தான் இப்போ நேராக எங்கே போகிறீங்கன்னா ஒரு பீச் கிட்டே வரீங்க. லைக் இப்போ டைம் ஒரு ஆஃப்டர்நூன் போல், ஸோ ஒரு 3 or 4 அந்த டைமுக்கு போல் நீங்களும் அந்த பீச்சில் போகிறீங்க. ஸோ நீங்கள் மேலே தண்ணி அடிக்க, உங்கள் மேலே தண்ணி அடிக்க அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. பார்த்துட்டு நீ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறான். நீங்களும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகியும் நீங்கள் காணும். ஆரம்பத்தில் ரொம்ப பயமாகிடுது. என்னது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தானே போனோம், எங்கே போனோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப பயந்துட்டான். அப்படியே தேடுறான் வயன் சொல்லிட்டு அவன் கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா உங்களை விட்டு அவ்வளோ நேரம் பிரிஞ்சிருக்குது அவனால் முடியல. ஸோ அவனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ டியர்ஸ் மூலயமா வயன் எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் பின்னாடியிலேருந்து அப்படின்றீங்க. இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா நீங்கள் ஒரு சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் எங்கடி போனேன், இந்த தேடி எவ்வளோ தூரம் போனேன் தெரியுமா, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே அப்படியே எம்பாரசிங்காக பார்க்குறீங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீ காணுன்ட்டு இவ்வளோ நேரத்தை என்ன தெரியுமாடி, நான் தொலைஞ்சிட்டேன்ட்டு உங்களுக்கு ரொம்ப வருத்தமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பின்ன என்ன இருக்காதா பின்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஸ்மைலி ஃபேஸோட சரி போனால் போது நான் தான் வந்துட்டேன்ல, இங்கே பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரியை காட்டுறீங்க. அப்படியோ எப்படி சொல்கிறது ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா சுவிட்சர்லாண்டில் எப்படி இதெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு. நான் உன்னை சும்மா நார்மல் ட்ரெஸ் தானே வியர் பண்ண, எதுக்கு இதெல்லாம் வியர் பண்ணியிருக்க, எங்கே போனேன், இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போனேன்னா அப்போது இதை பார்த்தேன். ஸோ இந்தியன் ட்ரெஸ் சுவிட்சர்லாண்டில் கிடச்சிது. ஸோ அதான் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி காட்டுறீங்க. பார்த்துட்டு உனக்கு நல்லா தாண்டி இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் நீங்களும் நல்லா இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன், வேறு எதுவும் கேட்கல போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் நடக்கிறேன். பண்ணிட்டு இருடி வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செப்பல், ஐ மீன் உங்கள் ஹீல்ஸு, தென் அப்புறம் அவனோட
சாண்டெக்ஸ் அப்படி ஷூன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிறான். தென் அப்படியே உங்கள் பின்னாடி டாட்டி போக்காத்துட்டி எங்கே போனாலும் உங்க கூடயே தாண்டி வருவேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி ஓடி வரான். நீங்களும் வாடா புருஷா அப்படி சொல்லிட்டு படா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க. டாட்டி போக்காத்துட்டி வேகமாக புருஷனால் நடக்க முடியலடி அப்படின்றான். நீங்களும் வா பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவன் வந்துட்டுருக்கான். முன்னாடியே நீங்கள் போகிறீங்க. எனக்கு அடுத்து ஸ்டாப் ஆகிட்டு சரி வா அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுவிட்சர்லாண்டில் அவ்வளோ ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. தென் அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க. தென் அப்புறம் என்ன அந்த நைட்டும் போயிருக்கும். அப்படியே தான் இப்போ மார்னிங் இப்போ எங்கே நீங்கள் கிளம்பணுன்னா கொரியாவுக்கு தான். சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்லாம் முடிஞ்சிருச்சு. 1 வீக்கும் இப்படி தான் போயிருக்கும். அப்படியே முடிஞ்சதும் தெரியல வந்ததும் தெரியல. ஸோ அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கிட்ட சேடாக இருக்கீங்க. என்னடி பண்ணுறாட்டி மூஞ்சி தொங்க போட்டுட்டா இல்லை நம்ம சுவிட்சர்லாண்ட் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அதனால தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் உனக்கு கொஞ்ச நாள் விட்டேன்னு வச்சுக்கோ இந்த சுவிட்சர்லாண்டு நீ வாங்கிடுவடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் உடனே சாரி ரொம்ப உங்கள் மணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டணும். என்ன உனக்கு தராமல் என்ன யாருக்கடி தருவேன் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. மை ஸ்வீட் புருஷா மை க்யூட் பொண்டாட்டி நீ அப்படி சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிக்கிறான். தென் அப்புறம் என்ன கொரியாவுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. தென் அவனோட ஒர்க்லாம் பார்க்க போயிட்டான். நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் ஆரம்போட அப்பா கிட்டே சொல்கிறீங்க. அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் பையன் மாறிட்டான் அப்படின்றது தெரிஞ்சோடனே சரி ஓகேம்மா அவன் மாறிட்டானா போதும் வேறு எதுவுமே நான் கேட்க மாட்டேன். அவனை நீ மாற்றிடுவேன் நான் பேச சொன்னல உன்னால் அவன் மாறிட்டான்றதுனால நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் அம்மா இறந்ததுக்கப்புறம் அவன் டோட்டலாக அப்படியே எப்படி இருந்தானோ குழந்தையில அது அப்படியே டோட்டலாக மாறிட்டான். எல்லாருக்கிட்டையும் அப்படியே இடிஞ்சு பேசுவான். எப்படி என்னமோ அவங்க தான் எல்லா தப்பும் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எப்படி பேசுவான். அவங்க அம்மா இறந்தது கூட அவங்க இறந்து போல் யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு காலத்தில் அவன் குழந்தையில இருக்கும்போது. அப்புறம் நாங்கள்லாம் புரிய வச்சோம் இல்லைடா அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க ஒன்றும் இல்லை சரியா யாரோ நான் அவனை கொலைலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் எப்படியோ குழந்தையில வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவனே தான் புரிஞ்சுக்கிட்டான். அவனை மாற்றினதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படி சொல்லிட்டாங்க. அப்பா உங்ககிட்ட தேங்க்யூலாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஐயோ அங்கிள் நீங்கள் ஏன் தேங்க்யூலாம் சொல்லணும் நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கணும்னு எல்லா பொண்ணும் கனவு காண்டுவாங்க. பட் எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு நான் அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் ஆஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு. எல்லாருமே நினைப்பாங்க ஆஃபனேஜில் வளர்ந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு பணக்காரன் பையன் கிடைப்பான் என்ன இருந்தாலும் விட்டுருவான்ட்டு. பட் கிடையாது. என் அப்படி கிடையாது. என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருக்கும் போது என்னை எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் சொல்கிறீங்க. அப்பா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ போன பாட்டு இதோட முடிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வயன் கொஞ்சம் மாறிட்டார் அப்படின்ட்டுலாம் பேசிட்டு அவள் அப்படியே ஆரம்போட அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பா. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருப்போம். ஸோ அதோடய தான் நான் முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். தென் ரொம்ப சாரி ரொம்ப நாள் வீடியோ போடலை. ஸோ மன்னிச்சிருங்க. ஓகே. தென் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். யாருமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஹர்ட்லாம் ஆக மாட்டேன். ஐ மீன் எப்படின்னா நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் ஒத்துப்பேன். ஏன்னா வந்து அது உங்களுக்கு பிடிக்கல ஓகேவா. நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல எஃப்எஃபாக நான் கொண்டுட்டு வரேன். ஸோ சூன் ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சூன் ஜேகே ஆர்மி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் லவ் தென் கிட்டாபை சைக்கோ மாஃபியா முடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஜேகேவோட எஃப்எஃப் கிட்ட போயிடலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எஃப்எஃப்ன்றது வந்து நான் கரெக்டாக முடிக்கணும். ஸோ அதனால தான் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அப்படி டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். மைண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. கூட இருக்கிற ஒரு டைமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. தென் சுகாவும் வருவான் வந்து வயனை பார்த்துட்டு உடம்பு எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஸோ பேசு அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். முன்னாடி சுகாவை பார்த்தாலே கடுப்பாகும் நம்ம ஆரம்புக்கு. பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு போகிறான்.
இங்கே நம்ம ஜூலி வீட்டில் இப்போ ஜூலியோட அப்பா சொல்கிறாரு, ஜூலி என்ன நினச்சிட்ருக்க, ஆரம்னு சொல்லிட்டு பின்னாடி போனால் இப்போ டோட்டலாக மாறிட்டான். ஃபுல்லாக வயன் எங்கே பார்த்தாலும் வயன், எங்கே போனாலும் வயன். நேற்று கூட நான் பார்த்தேன், வயனோட கையை கோத்துட்டு அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜூலியோட அப்பா சொல்லிகிட்ருக்காரு. ஜூலிக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. பா என்ன சொல்கிறீங்க, நேற்று கால் பண்ணும்போது வீட்டில் இருக்காருன்னு சொன்னார், நான் கூட கூப்பிட்டேன் கெஃபேக்கு போகலாமான்னு, ஆனால் கெஃபேக்கு வராமல் இங்கே வயனோட கையை பிடிச்சிட்டு போகிறாரா, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்டுட்ருக்கா. ஜூலியோட அம்மா இப்படியே நம்ம பொண்ணோட லைஃப் போயிடுச்சுன்னா அவள் இப்படி 30-40 வயசு அவள் கல்யாணமே பண்ணாமல் போயிடுவா, இது சரிப்பட்டு வராது, நான் என் அத்தை பையனை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூலியோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜூலி, அம்மா இன்னமும் பேசிகிட்ருக்க, நான் இங்கே லவ் பண்ணிகிட்ருக்கேம்மா 3 இயர்ஸா, யாரோ ஒரு பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போது யாரும்மா அந்த பொண்ணு, அவள் ஒரு அனாதைம்மா, யாருமே அவளுக்கு கிடையாது, ஏதோ ஆரமோட அப்பா அந்த அங்கிள் சொன்னார்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ என்னன்னா அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறான், எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்லிகிட்ருக்கா. ஆரம்பப்பா ஜூலி இது சரிப்பட்டு வராது, நீ தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும், இப்படியே போயிட்டு இருந்தது தான் உனக்கு கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி ஜூலியோட அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஜூலியோட அம்மா, ஆமாம் ஜூலி அப்பா சொல்கிறது கரெக்டு தான், இப்படி உனக்கு ஆச்சுன்னா யாருமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஆரம்னு உட்காந்துருக்க வேண்டிதான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜூலியோட அம்மாவும் சொல்லிட்டு போகிறாங்க. ஜூலிக்கெலாம் சரி கடுப்பு வருது. சரி இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரமோட ஆஃபீஸில் தானே இருப்பா அவள். ஸோ அங்கே தான் போகிறா. இப்போ ஆரமோட கேபின்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. கமெண்ட் அப்படின்ற மாதிரி அப்படின்னு அவனும் சொல்கிறான். இப்போ ஜூலியும் முன்னாடி வந்து நிற்கிறா. ஏய் ஜூலி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி, நான் நல்லா இருக்கணும், நல்லா இல்லையா, உனக்கு என்ன பிரச்சனை, என்னை மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்குறான். ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ என்னை டோட்டலாக மறந்துட்ட நீ என்னை டோட்டலாக மறந்துட்ட, நீ என்னோட முன்னாடி இருந்த கிடையாது அப்படின்ற மாதிரி ஜூலி என்னென்னமோ பேசுகிறா. ஜூலி உட்காரு, என்னாச்சு உனக்கு, என்னென்னமோ பேசுகிற அப்படின்ற மாதிரி. ஆமாம் நான் பேசின உனக்கு கடுப்பு தானே வருது, ஏன்னா நீ என்னோட பின்னாடி போகிற, அவ கூடயே தான் இருக்கு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, நேற்று அப்பா அவனை ஸ்ட்ரீட்டில் பார்த்தாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவ்வளோதான். அப்படியே குனிஞ்சிக்கிறான். ஏன்னா அவன் ஸ்ட்ரீட்டில் தான் வயனோட போயிருப்பான். ஸோ அதான் வந்து நம்ம ஜூலியோட அப்பா பார்த்துருப்பாரு. பட் அதெல்லாம் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்காது ஆரம்புக்கு, ஜூலியோட அப்பா பார்த்தாரா இல்லையான்றதுலாம். அவன் மட்டும் சந்தோஷமாக வயனோட போயிருப்பான். ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டோனே அது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல வரான். எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லோரும் இப்படி தானே என்னை விட்டு போயிடுங்க. இங்கே பாரு ஜூலி, 1 இயர் மட்டும் தான் கான்ட்ராக்ட். இங்கே பாரு நீ 1 இயர்லாம் இல்லை, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி இதோட 6 மந்த் ஆயிடுச்சு 6 மந்த் ஆயிடுச்சு. அவள் கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, என் கூட இல்லை என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே ஜூலி கத்திட்டுருக்கா. என்ன ஜூலி ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறான். எனக்கு எதுவும் ஆகலை உனக்கு தான் ஆயிடுச்சு, என்னமோ ஆயிடுச்சு, நீ மாறிட்ட டோட்டலாக மாறிட்ட, நீ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்லிகிட்ருக்கா. இங்கே ஏய் என்ன, நான் இது வயனை சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்போது நான் கேஃபேக்கு கூப்பிட்டேனே அங்கேயே நீ வரல அப்படின்ட்டு ஜூலி கேட்குறா. இப்போது என்ன சொல்கிறதுனே தெரில. முழிக்கிறான். நீ மாறிட்ட ஜூலி இங்கே பாரு, அண்டர்ஸ்டாண்ட் அது அப்படின்னு அவன் என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கும் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவன் மாறிட்டான், ஏன்னா வயன் பின்னாடி தான் அவன் போயிட்டுருக்கான். ஸோ அது அவனுக்கே புரியுது. ஏய் நான் அவள் பின்னாடி போகல, ஜஸ்ட் அவளை டேக் கேர் பண்ணிக்க தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இல்லை நீ அவள் கூட ஃபேக்காக இருக்க மாதிரி தெரியலையே, அவள் எங்கே கூப்பிட்டாலும் போகிற, எங்கே கூப்பிட்டாலும் அவள் பின்னாடி தான் நீ போகிற, நான் கூப்பிடும் போதெல்லாம் வர, இல்லை எனக்கு வேலை இருக்குது, அது எதுன்னு நீ ஆஃபீஸ் மேட்டர் என்னென்னமோ சம்திங் என்னென்னமோ சொல்கிற ஆனால் எனக்கு புரியலை, நீ அவ்வளோ தானே விரும்புகிற என்ன இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவ்வளோதான் இப்போ என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா அவன் வந்து ஜூலியை தான் ஃபுல்லாக விரும்புகிறான், வயனுக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை, திரும்ப அவளுக்கு அதே மாதிரி நம்ம டார்ச்சர் கொடுத்தோன்னா வயன் இறந்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ சொத்துலாம் வந்து நம்ம கைக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சு தான் அவன் இவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பான். பட் அவன் மீதியே அவன் நிறைய லவ்வை வந்து வயன்கிட்ட காமிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அது இப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஆரமோட ஃபேஸ் அப்படியே கோல்டாக மாறுது.
அவ்வளோதான் ஆரம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான். எப்படி ஒயின் கூட இருந்தானோ அதெல்லாம் இல்லை, அப்படியே டோட்டலாக இப்போ தான் அவனுக்கு புரியுது. இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒயின் பின்னாடி லவ்வை சுற்றிட்டு இருந்திருக்கோம், இருக்கக்கூடாது. அவள் நம்ம லைஃப்பை வந்து அழிச்சவ, அவள் கூட எப்படி நம்ம நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படியே டோட்டலாக மாறிட்டான். அவ்வளோதான் ஆரம் கடுப்பு வருது. ஆரம் நான் கடைசியாக கேட்குறேன், ஒன்று அவள் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், சொல்லு, அவளை வீட்டை விட்டு போக சொல்ல ஆரம் அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்லிட்டா. எங்கள் அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா நீ ஒத்துக்கலன்ட்டு. நீ ஒயின் பின்னாடி போனதை பார்த்துட்டு எங்கள் அப்பா எனக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஆரம்பம் அப்படி கடுப்பு வந்துருச்சு. ஜூலி என்ன சொல்கிற, வேற ஒரு பையனா அப்படின்ற மாதிரி வந்தோடனே ரொம்ப கடுப்பு வந்துருச்சு ஆரம்புக்கு. நான் ஒயனை இன்னைக்கு வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னோடனே அப்படியே ஜூலி வில்லத்தனமாக சிரிக்கிறான். இப்போதான் ஆரம் நீ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் ஜூலி வில்லத்தனமாக போய் அப்படியே ஆரம்ப ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இப்போது ஒரு சீன் பார்க்கலான்டா. என்னன்னா இப்போ ஜூலியோட ஃபேமிலி ஃபுல்லாகவே ஆரமோட சொத்துக்காக தான் இப்போ ஜூலி வந்து நம்ம ஆரம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, ஃபேக்காக தான். ஸோ இப்போது ஆரம்ப ஏமாற்றிட்டு ஆரம்ப சாவடிச்சிட்டு இப்போ அவனோட சொத்தை இவன் வாங்கிக்கலான்ற மாதிரி தான் அவங்க பிளான். ஸோ அதனால தான் ஜூலி வந்து என்ன பண்ணியிருப்பானா, ஆரம்பம் என்கரேஜ் பண்ணியிருப்பான். லைக் அந்த சொத்தை வாங்கிக்கோ, உங்கள் அப்பா கிட்டேருந்து சொத்தை வாங்கிக்கோ, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூலி வந்து பிளான் பண்ணியிருப்பா. ஸோ ஆரம்பம் நம்ம காலி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஆரம்ப அப்பா இறந்து தான் போவார் வயசாகிடுச்சுன்னா. ஸோ ஆரம்பம் அடுத்தது காலி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக சொத்தெல்லாம் எல்லாமே ஜூலி சைடு தான் வந்துடும். ஸோ அதுதான் அவங்க ஃபேமிலியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஜூலியுமே அதை தான் பிளான் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து என்றைக்குமே பணக்காரியாக இருக்கணும். ஸோ அவங்க ஃபேமிலி லைக் பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம், பட் ஆரமோட ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஸோ அதனால தான் ஜூலியே வந்து ஆரம்ப லவ் பண்ணிகிட்ருப்பா. ஸோ காசுக்காக தான். ஸோ அது வந்து ஆரம்புக்கு தெரியாது. ஸோ அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறா ஆரம்ப. ஸோ இப்போ நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது டக்குன்னு இப்போ ஜேகே வந்து மச்சான் எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே கேட்குறான். நான் என் வீட்டுக்கு போகிறேன்டா. அம்மா ஜூலி நான் அவ்வளோதான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன், ஃபைல்ஸ்லாம் வரும், செக் பண்ணி பத்திரமா எடுத்து போய் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொல்லிவிட்டு இப்போ கிளம்பிட்டான். இப்போ எங்கே நான் நேராக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். ஜூலி ஆரம் பொறுமையாக போங்க அப்படின்ற மாதிரி ஜூலி சொல்கிறான். பொறுமைக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மட்டும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான் காரை. இப்போ அப்படி சீனை கட் பண்ணி இப்போ நம்ம உங்கள் வீட்டில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே ஒரு கையில் ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திருப்பி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே எடுக்கிறீங்க, பார்த்தா டபுள் கோடு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி, அப்படி குதிக்கிறீங்க, நான் அம்மாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே உலகத்துலேயே யாருக்கும் வராத சந்தோஷம்தான் உங்களுக்கு இப்போ இருக்குது. அப்படியே குதிக்கிறீங்க. அப்புறமா அச்சோ குதிச்சா பாப்பாக்கு எதாவது ஆகும்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் பெல்லியை தொட்டு பார்த்துட்டு பாப்பா சீக்கிரம் வாங்க, ஐயோ ஆரம் ஈவினிங் வந்துடுவார், அவர்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் யாருமே கிடையாது, மேடு கூட கிடையாது. ஸோ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் அங்கிளும் வந்து லைக் அந்த பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பியிருப்பார். அவர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணுறது, வீட்டில் எல்லா இடத்துலையும் போய் சுற்றுறீங்க. அந்த டெஸ்ட் பண்ண அந்த இதை வந்து எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ என்ன ஆரம்புக்கு பிடிச்ச விஷயம்லாம் செய்யலாம் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது டோர் பெல் அடிக்குது. என்னடா அது, யாராக இருக்கும், நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறான், அதான் சுகா இருக்குமோ, நான் அவனை வரவே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஆரம் ஜூலி 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஆரம் அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்கார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆரம் நீங்களா, ஏன் நான் வரக்கூடாதா, என் வீடு தானது அப்படின்ட்டு இப்போது நீங்கள் கேட்குறீங்க. இப்போது அப்படி இல்லை ஆரம், ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் டச் பண்ணலான்னு போகிறீங்க. கையெடு அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஆரம் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜூலி அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறா வில்லத்தனமா. கதை இன்னையோட முடிய போதுடி அப்படின்ற மாதிரி ஒரு வில்லத்தனமாக சிரிக்கிறான். இப்போ அப்படியே ஆரம்பில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, துணியெல்லாம் பேக் பண்ணு அப்படின்றான்.
அறம் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் துணியை பேக் பண்ணணும்? ஏன் ஏன் இந்த வீடுக்கு என்ன? எல்லாம் நல்லா தானே இருக்கு. உன்னை மட்டும்தான் நான் பேக் பண்ண சொன்னேன், என்ன இல்லை சரியா? அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அரும் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் எனக்கு எதுவும் இல்லைன்றல அப்படின்னு கத்துறான். அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அரும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்களேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லலாமா வேணாமா இப்போ யோசிக்கிறதுக்காக உங்களுக்கு டைம் கேட்குறீங்க. ஸோ ஆரம் அதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை, உன் துணியை இப்போ பேக் பண்ணுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்றான். அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அரும் என்னாச்சு அரும்? இத்தனை நாள் நல்லா தானே இருந்தீங்க. உன்னை சிம்பத்தி க்ரியேட் பண்ண சொல்ல, இப்போ நான் உன் துணியை பேக் பண்ணி இங்கே வந்து நில்லுன்னு தான் சொல்கிறேன். ஓ அப்படின்னு கத்துறான். நீங்களும் இப்போ அழுதுகிட்டே என்ன பண்ணுறீங்கன்னா லக்கேஜஸ் இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது எதாவது பண்ணிவிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. தென் உங்கள் ப்ரெக்னென்ட் கிட் இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே தான் டேபிளில் வச்சுருப்பீங்க, அதை அப்படியே கையில் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே இப்போ என்ன பண்ணுற, உன்னோட ஆஃப்னேஜ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்றான். ஆரம் என்னாச்சு? பண்ணுன்னு அப்படின்றான். நீங்களும் அரும் வேணாம் அரும், ஏதாவது நமக்குள்ளே பேசிக்கலாம், அவங்களுக்கு வேணாம் பண்ணுவேன் அப்படின்றான். அரும் வேணாம் அரும் ப்ளீஸ் அரும். என்னாச்சு அரும்? ஏன் துணியெல்லாம் பேக் பண்ண சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்கு அரும், நான் இங்கே இருக்க அரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. இப்போ ஆரம்பனே நீங்கள் இருக்கக்கூடாது, நீ கிளம்பு அப்படின்றான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அரும் என்னாச்சு? ஏன் நீங்கள் எப்போ இந்த மாதிரி வார்த்தை சொல்ல மாட்டீங்களே? உங்கள் ஒய்ஃப் தானே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, யாரும் விட்டு பேசுகிறீங்க, என்னாச்சு ஆரம் அப்படி சொல்லிட்டு ஆரம் டச் பண்ணலான்னு வரீங்க. மறுபடியும் ஆரம் அப்படியே உங்களை ஸ்லாப் தான் பண்ணுறான். அப்படியே போய் கீழே போய் விழுந்துடுறீங்க. ஷோபாவில் போய் அப்படியே வெடிச்சு கீழே விழுந்துடுறீங்க. அப்படியே உங்கள் ஸ்டொமக் லைட்டாக ஹிட் ஆகிடுது. அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஆரம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்கள் முடிய பிடிச்சி, ஏன் வீட்டை விட்டு போக சொன்னால் போக மாட்டியா? என்ன நினச்சிட்ருக்க? இது ஏன் வீடு இது அப்படின்றான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. 1 month உன் கூட சந்தோஷமாக இருந்துட்டேன்னு இவ்வளோ சீன் போடுறல்ல நீ அப்படின்றான். அது எப்படி? என்னடி இந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உன் ஆஃப்னேஜுக்கு தரலான்னு இருக்கியா? அப்படி என்னமோ அன்னைக்கு என் பர்த்டே எனக்கு பெரிய இவன் மாதிரி செஞ்சுட்டியா? என்ன பண்ணிகிட்ருக்கா? சிம்பத்தி கிரியேட்டிங்கா? இங்கே பாரு, எனக்கு சொத்து ஏதாவது வந்ததுன்னா 1 பைசா கூட உன்னை தரமாட்டேன் அப்படின்றான். நீங்கள் ஒன்று அரும்னா உங்கள் சொத்துக்காக வந்து, ஆமாண்டி என் சொத்துக்கு தான் நீ வந்திருக்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படியே என்ன பண்ணுவது தெரியுமா, என் பிரெயினை வாஷ் பண்ணி அப்படியே நான் ஆஃப்னேஜுக்கு எழுதி வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்க. கரெக்டாக அன்னைக்கு அப்படி தானே என் பர்த்டே அன்னைக்கு வச்சு செஞ்சுருப்பேன் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஆரம்பே கன்ஃபியூஸாக பார்க்குறேன். என்ன அப்படி பார்த்துட்ருக்கா? சொன்னது புரியலையா? அப்படியே என்ன பண்ணு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ ஆஃப்னேஜில் இருந்துரு. உனக்கு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீ வா என்ன, ஏன்னா உன்னெல்லாம் இந்த வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்றான். அரும்னா உங்கள் ஒய்ஃப்? என் ஒய்ஃப் இல்லை வயன், நீ என் ஒய்ஃப் இல்லை. ஏன்னா இதோ இவ இருக்காப்பர், இவ தான் என் ஒய்ஃப். இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை. நான் உனக்கு கேட்கவே இல்லைடி. என் அப்பனே ஏதோ ஒரு அனாதை கிடக்குது, வா கல்யாணம் பண்ணிக்கோன்னா. உனக்கு ஒரு அம்மா இல்லை, அப்பா இல்லை, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸே கிடையாது. நீ யார் முதல்ல? உனக்கு முதல்ல உன் பேருக்கு பக்கத்தில் போடுறதுக்கு லைக் எனக்கு இப்போ கிம் நாம்ஜூன் இருக்குது, உனக்கு கிம் இல்லை ஜியான் ஏதாவது இருக்கா? சொல்லு சொல்லுவேன் அப்படின்றான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அரம் அப்படி என்ன பேசக்கூடாது சொல்லு. நீ ஒரு லூசர் டி, நீ ஒரு லூசர், எல்லாரையும் இழந்துட்டு போன ஒரு லூசர் நீ அப்படின்றான். அவங்களுக்கு அந்த வார்த்தை கேட்கும் அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஆரம்ப போய் ஒரே ஒரு ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் ஆரம்பம் அப்படியே போய் ஸ்லாப் பண்ணிடுறீங்க. நிறுத்துங்க ஆரம், என்ன எவ்வளோ பேசி என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? அவ்வளோதான். ஆரம்பிக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது என்னையும் அரைஞ்சிட்டல என்னையும் அரைஞ்சிட்டலன்னு சொல்லி அப்படியே உங்களை முட்டி பிடிச்சி வச்சு அப்படியே உங்களை தள்ளி விட்டுடுறான். ஸோ இப்போ போய் நல்ல டேபிளில் போய் அந்த ஷார்ப்பாக இருக்கும்ல டேபிள்லாம், ஸோ அதில் போய் நல்லாவே உங்களோட ஸ்டொமக் அப்படியே போய் இடிச்சிடுது. நீங்கள் அப்படியே பெயினில் கத்துறீங்க. ஆரம் என்ன ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஆரம் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஜூலி நீ உள்ளே போ அப்படின்றான். இப்போ ஜூலி அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். அருமை என்னை காப்பாற்றுங்க, வலிக்குது எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஆரம் அப்படியே அவன் அந்த இடத்த விட்டே போயிட்டான், ரூமுக்கு போயிட்டான்.
ஸோ அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்குறான், உங்களை சுற்றி அவ்வளோ பிளட் இருக்குது. ஆரம் அப்படியே பார்த்துட்டு, என்னது இது பிளட்டு அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே லைக் அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் உங்களை எழுப்பவே முடியலை. ஸோ உங்களை சுற்றி அவ்வளோ பிளட் இருக்கிறத பார்த்துட்டு, ஐ மீன் அது எல்லாமே உங்களோட வேர்ஜின்லேருந்து கீழே வருது. ஸோ உங்கள் ப்ரைவேட் பார்ட்லேருந்து அந்த பிளட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஏன் அவளுக்கு இவ்வளோ பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே உங்கள் கையில் இருக்கிற அந்த ப்ரெக்னென்சி கிட்ட பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு இருக்கு. ஸோ இப்போ தான் அவனுக்கு புரியுது உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்றது. ஸோ அவனுக்கு அவ்வளோதான், அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் நிற்குது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே என்ன பண்ணுறானா, ஜூலி இங்கே கீழே இறங்கி வா அப்படின்றான். அரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜூலி கேட்குறான். இங்கே பாரு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே என்ன பண்ணுறானா, அப்படியே காரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ஜூலி கொஞ்சம் நீ இங்கே இரு, யாரோ ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா நீ சொல்லு, என்ன நான் ஒயரை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயனை அப்படியே அங்கே படுக்க போட்டுட்டு அப்படியே நேராக ட்ரைவ் பண்ணி எங்கே போகிறானா, வேறு வழி இல்லை. ஸோ சுகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். சுகாவும் இப்போ தான் அவன் வந்திருப்பான் வீட்டிலேருந்தே. ஸோ அப்படியே ஆரம் பார்த்துட்டு, ஆரம் என்னாச்சு, எனக்கு என்னாச்சு தெரியல, அவளுக்கு அவரோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து பிளட்ஸாக வருது, பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். என்னது பிளட் வருதா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ பிளட் வந்துட்டு இது ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா அப்படியே ஐசியூக்கு எடுத்துகிட்டு போகிறான். செக் பண்ணுறான். பார்த்தா உங்களோட குழந்தை அபோஷன் ஆகிடுச்சுன்றது தெரியுது. அவ்வளோதான், சுகாக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வெளியே வந்து அப்படியே ஆரம் அப்படியே கூப்பிட்டு வந்து அவனோட கேபினில் உட்கார வைக்கிறான். சுகா என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே இப்போ சுகா என்ன பண்ணுறானா, அப்படியே ஆரம்பம் அப்படியே பலான்னு அறையிறான். என்னடா பண்ணி வச்சுருக்க, ஏய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை, 2 மாதம் 1.5 மாதமாக நீ அவ கூட சந்தோஷமாக தானே இருந்த, என்னடாச்சு உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஆரம்பம் அப்படியே தலையில் அடிச்சுட்டு அவன் கையில் அவ்வளோ பிளட்ஸ் இருக்குது, அவன் ட்ரெஸ் மேலேயே அவ்வளோ பிளட் இருக்குது. இப்போ அப்படியே அவன் அழுறான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் பிள்ளை இறந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறான். அவ்வளோதான் ஆரம் அப்படியே நின்றுட்டான். என்ன சொல்கிற, பிள்ளை இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம் கேட்குறான். ஆமாம், உங்கள் குழந்த 2 மாதமாக உன் பொண்டாட்டி கன்சீவாக வந்திருக்கா, ஆனால் இப்போ அவள் இறந்துருச்சு. நீ அவளை தள்ளி விட்ட ஃபோர்ஸில் அது எங்கேயோ ஹிட் ஆகி அந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் ஆரம், ஐயோ நான் கொன்னுட்டேன், என் குழந்தைய நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்ருக்கான். ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடு, இப்போ உட்காந்து அழு அப்படின்னு சொல்லிட்டு சுகா, ஏன்டா அவள் லைஃப்பில் போந்துட்டு, அவளுக்குன்னு யாருமே கிடையாதுடா, அவள் லைஃப்பில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எல்லாரும், அவள் என்ன பண்ணா உங்களுக்கு சொல்லு, அவள் உனக்கு என்ன பண்ணா, அவள் என்னடா உனக்கு பண்ணா, என்னடா அவளுக்கு இப்போ அவளுக்கு எப்படி, அவள் நல்லா தான் இருக்கா, அவள் குழந்தை இப்போ எங்கன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்வ அப்படின்னு சொல்லி சுகா கத்துறான். ஆரம் நீ அவள் கூட இருக்காது, அவளை டிவோர்ஸ் பண்ணிவிடு. சுகா நீ அவளை டிவோர்ஸ் பண்ணு, இருக்க அவளை கொண்டுடுவேடா, அவளை கொண்டுடுவேன், நான் வயனை நான் கூப்பிட்டு போகிறேன், அவள் எங்கேயும் இருக்க வேணாம், நான் அவளை கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லி சுகா அப்படியே சொல்கிறான். வேணாண்டா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ், இங்கே பாரு நான் சொல்ல போகிறது கிடையாது, வயனே சொல்லுவா, என் பிள்ளைய கொண்டுட்டு நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பா, அப்போ என்ன பதில் சொல்வேன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா நேராக ஐசியூக்கு தான் போகிறான். ஸோ நான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவன் போகிறான். இப்போ போய் பார்த்தான் அவனோட கண்டிஷன் இப்போ கொஞ்சம் லைக் சீரியஸாக இருக்குது. ஏன்னா பல்ஸ் மறுபடியும் அவளுக்கு குறையுது. ஸோ அவன் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியும் பல்ஸை ஹையாக்கிட்டான். இந்த விஷயம் ஆரம்போட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரோட ட்ரிப்பை பாதியில் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அவர் வந்திருப்பார். டேய் ஆரம் என்னடாச்சு, எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ஜங்குக்கும் வருவான். ஸோ அப்படியே பார்க்குறான் ஆரம், அப்படியே அவன் கையில் அவ்வளோ பிளட்டு. அப்படியே அவன் அழுதுட்டு, அப்போ என் பிள்ளைய நானே கொண்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அழறான். ஆரம் என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, உன் பிள்ளைய என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜேகே எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆரம் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் ஜேகே கிட்ட. ஸோ அதனால தான் இப்போ ஆரம் அப்படியே ஜேகே பார்த்து சொல்கிறான், என் பிள்ளைய நானே என் கையால் கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அழுறான். இப்போ ஆரம் அப்பா அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, முதல்ல என் மருமகளை அவளை சாவடிக்கிற அளவுக்கு கொண்டு போனேன், இப்போ என் பேரனே கொண்டுட்டியாடா, யாரா நீ, ஏன்டா என் பிள்ளையா போகிறது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஏன்டா இப்படி பண்ணணும்னு தோணுது, இப்போ ஒரு பிள்ளை இப்படி பண்ண தோணுது உனக்கு,
1.5 மாதமும் நீ அவ கூட சந்தோஷமாக தானடா இருந்த, இப்போ என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்பா அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு. ஆரமுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஜூலியோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ஜூலி, இதோட உனக்கு லாஸ்ட் வார்னிங் நான் தரேன், மரியாதை எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்பா சொல்கிறாரு. ஜூலியோட பேரண்ட்ஸ்க்குலாம் ஒன்றும் புரியல. ஸோ ஜூலிக்கும் ஒன்றும் புரியல. இப்போ ஆரம் அப்படியே உடஞ்சி போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவன் குழந்தை இறந்து போச்சு. ஸோ அவனுக்கு முடியல அவனுக்கு. ஸோ அழறான், அவனால் முடியல. ஸோ இப்போ ஆரம் அப்பா பார்த்துட்டு, என்னடா பண்ணுறதுலேயே பண்ணுற, ஆனால் இப்போ உட்காந்து அழறல்ல, சொல்லு அரும், இப்போ என்ன பதில் சொல்ல போகிற வாயின்னு கேட்டான். என் பிள்ளை எங்கன்னு கேட்பான். அப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கு நீ அவகிட்ட பதில் சொல்ல அரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்பா கத்துறாரு. ஜூலி கிட்ட போய் போய் சமாதானப்படுத்தலான்னு போனால் அங்கே ஜூலியோட அப்பா அம்மாலாம் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜூலிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே அவன் நின்றுட்டுருக்கா. இங்கே ஆரம் அப்படியே அழறான். அவன் கையில் அவ்வளோ பிளட்ஸ் இருக்குது, எல்லாமே என்னோட பிளட் தான். ஸோ அப்படியே தொடக்க கூட இல்லை, அந்த பிளட்ஸ் எல்லாம் பார்த்து அழுதுட்டுருக்கான். ஸோ இப்போ சுகா வெளியே வந்து விஷயம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அயன் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, பட் இப்போ ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ அயனை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். இப்போ சுகா, ஆரமோட அப்பா, ஜேகே இவங்க எல்லாருமே இப்போ வயனை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. ஸோ அப்படியே வயன் அப்படியே, ஆரம் என் குழந்தை எங்க, எனக்கு வயிறுலாம் வலிக்குது, என்ன ஆச்சு என் குழந்தைக்கு, என்ன ஆச்சு, என்ன ஆரம் என்ன ஆச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆரமோட கையில் பிளட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஆரம் என்ன உங்கள் கையில் பிளட், என்ன ஆச்சு உங்களுக்கு, அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லும் போது ஆரம் அப்படி கதறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. குழந்தைய நான் கொன்னுட்ட வயன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழறான். அவ்வளோதான், அவன் அப்படியே உடஞ்சிட்டான். இதோ இந்த கையால் தாண்டி என் பிள்ளைய நான் கொன்னுட்டேன், இதோ இந்த ரத்தம் கூட என் பிள்ளையோட தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழறான். ஆரம்பப்பெல்லாம் அப்படியே கதறாரு. அவருக்கெல்லாம் முடியல, அவர் கண்ணில் தனியாக வருது. ஜேகேக்கெலாம் சொல்லவே தேவையில்ல. அவனும் ஒரு பக்கம் அவனுக்கு எமோஷ்னல் ஆகிட்டுருக்கான். சுகா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான் அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரில. ஸோ அப்படியே வயன் அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஆரம் என்ன சொன்னீங்க, குழந்தை இறந்துருச்சா, என்ன சொல்கிறீங்க, அப்போ நம்ம எல்லாம் விட்டு போயிட்டாலாம். சுகா என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல, என் குழந்தை இறந்துருச்சா, ஆரம் சொல்லுங்க சுகா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இப்போ சுகா ஆமான்னு தலையாட்டுறாரு. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. அரும் என்ன சொல்கிறீங்க, என் குழந்தைய கொண்டுட்டீங்களா, போதுமா அரும் உங்களுக்கு, அரும் சொல்லுங்க போதுமா, இது போதுமா அரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆரம் அப்படியே உங்களே பார்க்குறேன். பொண்டாட்டி என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என்ன மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க அரும், என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சுக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. தென் அப்படியே உங்களோட தாலி செயின் இருக்கும், அப்படியே அதை அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஜோலியோட சந்தோஷமாக இருங்க, இதுதானே நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த தாலி செயின் அப்படியே எடுத்து ஆரம் கையில் கொடுத்துட்றீங்க. ஆரம் அப்படியே உங்களே ஒரு மாதிரி ஒயிட் ஐஸில் பார்க்குறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாட்டு இதோட முடிச்சிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயன் வந்து இப்போது அபோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதோட தான் விட்டுருப்பேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வயன்லாம் இனிமேல் சொல்கிற ஆரம், எனக்கு நீங்கள் வேண்டாம், எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வேணாம், எனக்கு என் குழந்தைய கொன்னதே போதும், இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நொடி கூட உங்கள் கூட நான் வாழ மாட்டேன், எனக்கு நீங்கள் வேணாம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் இப்போது கதறிட்டு இருக்கா. இப்போது அப்படியே ஆரம்பப்போ பார்த்துட்டு, வயன்மா அந்த மாதிரி சொல்லாதம்மா அப்படின்ற, போதும் அங்கிள் போதும், இனிமே நான் இவர் கூட வாழ மாட்டேன், என் குழந்தைய கொன்னாரு, அடுத்தது என்னையும் கொல்லுவார், எதுக்கு, நான் இவர் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் என் ஆஃப்னேஜ்லேயே இருந்துக்கிறேன், அங்கே இருந்தாது ஏதோ அவங்க கூட இருந்திருப்பேன், இத்தனை வருஷமாக நான் அங்கே தானே இருந்தேன், ஏதோ புதுசாக இந்த வருஷம்தான் நான் இவர் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைஃப், அந்த 1 மந்த் நான் உங்கள் கூட அவ்வளோ ஜாலியாக இருந்தேன் ஆரம், நீங்கள் மாறிட்டீங்கன்னு நினச்சி நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், ஆனால் நீங்கள் மாறலை ஆரம், நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க,
பரவாயில்ல, நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க, ஜோலி கூட சந்தோஷமாக இருங்க. உங்கள் லைஃப்பில் நான் இருக்கனால தானே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. நான் போயிடுறேன். இனிமேல் உங்களுக்கும் எனக்கு அதுக்கப்புறம் எந்த உறவும் கிடையாது அருண். இந்தாங்க, இந்த தாலி செயினை வச்சுக்கோங்க. இது இருக்கனால தானே நான் உங்ககிட்ட ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி செயினை எடுத்து அப்படியே ஆரம் கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆரம்க்குலாம் அப்படியே டியர்ஸ் வருது. வயன், இப்படி சொல்லாத வயன், எனக்கு நீ இல்லை அருண். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இல்லை. நான் இதுக்கப்புறம் உங்களோடது கிடையாது. இதுக்கப்புறம் ஜோதி தான் உங்கள் ஒய்ஃப். நீங்கள் அவ கூட சந்தோஷமாக இருங்க. நான் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அருண். இதுக்கப்புறம் நான் உங்கள் லைஃப்க்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயன் அப்படியே அழுதுட்ருக்கா. சுகா, வயன் இப்போ நீ ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இல்லை சுகா, நான் இது எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். எத்தனை நாள் மூடி மறைச்சி வைக்கிறது? என்னால் முடியல. இவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு நினச்சேன். ஆனால் இவர் மறக்கலை. எல்லாத்தையும் நினப்பு வச்சு என்னை இன்னைக்கு ரொம்ப இது பண்ணிட்டாரு. எனக்கு நீங்கள் கொடுத்த ஹர்ட்டிங்லாம் போதும் அருண். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த உறவு வேணாம் அப்படின்ட்டு வைன் சொன்னோடனே ஆரம்க்கு இன்னுமே ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான். ஜேகே பார்த்துட்டு, ஆரம் அழாதரா அப்படின்னு சொல்லி ஜேகே முதக்க சமாதானப்படுத்துகிறான். பட் ஆரம்க்கு முடியல. அவனும், வயன் புரிஞ்சுக்கோ வயன், நான் பண்ணது ரொம்ப தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சிருடி அப்படின்ட்டு அவன் எவ்வளோ சொல்கிறான். பட் ஆனால் வயன் கேட்குற மாதிரி இல்லை. ஆரம் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் ஜோலி கூட சந்தோஷமாக இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் நான் யாரும் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ ஆரம்ப பார்க்கலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் பார்த்துட்டு, வயன்மா ஒரே ஒரு சான்ஸ்மா, கண்டிப்பாக ஆரம்பம் மாறிடுவான், நீ அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு ஆரம்ப அப்பா சொல்கிறாரு. பட் ஆனால் இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சுட்டு, என்ன அங்கிள் நீங்கள் அவரை காப்பாற்ற தானே போகிறீங்க, என்ன இருந்தாலும் உங்கள் பையனை காப்பாற்றுறீங்களா? இப்போ நான் அவர் கூட சந்தோஷமாக வாழ்றனே வச்சுக்கலாம். அப்போ அவர் தானே ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். சொல்லுங்கள். அப்படின்னா நான் அவர் கூட கடைசி வரைக்கும் அடிமையாக வாழணும்ல? என்றைக்கு வேணால் இவர் மாறலாம்ல? என்றைக்கு வேணால் என் குழந்தைய அழிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இவர் கூட நான் கடைசி வரைக்கும் குப்பை கொட்டணும், கடைசி வரைக்கும் இவர் கூட தான் இருக்கணும்ல? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பப்பா கேட்டுனே ஆரம்பப்பாக்கா அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்கிறதே தெரியல. ஸோ அவர் பேசுகிறதுலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா அவர் பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதனாலவே அவர் என்ன பண்ணுறான்னா, இதுக்கப்புறம் ஓன் டிசிஷன்மா, நான் அதில் தலையிடல, இதுக்கப்புறம் இவனை மன்னிக்காது அப்படின்ற மாதிரி ஆரம்பப்பா சொல்கிறாரு. இப்போ ஆரம்பத்துட்டு, வயன் வயன் எனக்கு ஒரே சான்ஸ் கொடுவாயின், இதுக்கப்புறம் உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ராணியும் வேணாம், எனக்கு இளவரசியும் வேணாம். என் குழந்தைய அழிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் என்னை விட்டு போனீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்புக்கு அவ்வளோதான், தியர்ஸ் நிற்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பாவமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க குழந்தைய அழிச்சிட்டான். ஸோ அந்த கடுப்பில் தான் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது கடுப்புன்னே சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டிங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பம் பார்த்துட்டு, எனக்கு புரியுதுடி உன் வலி, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுவேன், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு நீ போதும் வயன், எல்லாரையும் நான் விட்டுடுறேன். இப்போ நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்டு, என்ன ஆரம் எனக்காக எல்லாரையும் விடுறேன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு எல்லார்ட்டையும் என்கிட்ட சொல்லி காட்டுறதுக்கா? சொல்லி காட்டி அதையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு ஆரம்? என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்டோன்னே ஆரம்பிக்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வயன் நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணால் தாடி, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல். ஓ அப்போ நீ என்ன வேணால் பண்ணுவீங்களா ஆரம் அப்படின்னு சொல்லி இப்போ வயன் கேட்குறான். என்ன வேணால் பண்ணுற நீ, உனக்காக என்ன வேணால். அப்போ என்னை விட்டு போங்க ஆரம், எனக்கு நீங்கள் வேண்டாம். என் லைஃப்பில் நீங்கள் திரும்ப எனக்கு தலையிட வேணாம். நான் எங்கேயோ லைஃப்பை பார்த்துட்டு நான் போயிடுறேன். யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களையும் அங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க. நான் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுறேன். எனக்கு யாரும் வேணாம். நான் அனாதைன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போதும் அது என் மனசுக்குள்ளே குத்துது. ஆனால் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நான் ஒரு அனாதை. ஏன்னா அனாதை போய் ஒரு பணக்காரங்க வீட்டை ஆசைப்படக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாயின் சொல்கிறா. இப்போ ஆரம்பத்தில் அப்படியே ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான். அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. வாயின் இந்த மாதிரி பேச மாட்டா, இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அவன் பார்க்குறான். என்ன ஆரம் பார்க்குறீங்க, நீங்கள் தான் என்ன வேணால் செய்வேன்னு சொன்னீங்களா? அப்போ என்னை விட்டு போங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த உறவு வேணாம். எனக்காக தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை ரெண்டு எடுத்து அப்படியே கும்பிடுறீங்க. ஆரம் பார்க்குறான். ஹேய் என்னடி சொல்கிற, உன்னை விட்டு போனால் தான் நீ சந்தோஷமாக இருப்பேனா? அப்போ நான் கிளம்புறேன், அப்புறம் கிளம்புறேன். நான் இதுக்கப்புறம் லைஃப்பில் தலையிட மாட்டேன்டி அப்படின்ட்டு ஆரம் சொல்கிறான். அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப ப்ரோக் ஆகிட்டீங்க. ஆரம் டக்குன்னு இப்படி சொன்னதை பார்த்துட்டு ஆரம் அப்படியே வெளியே போயிட்டு
அப்படி கதறி கதறி அழறான். நீங்கள் உங்கள் தாலி செயின் கொடுத்துருப்பீங்களே, அதை பார்த்துட்டு அவன் அப்படி அழறான். இதுக்கப்புறம் இதுக்கு சொந்தக்காரன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக அழறான். அந்த தாலி செயின் அப்படியே அவன் கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு செம்மையாக அழறான். அவனால் முடியல. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, டேய் ஆரம் எழுந்துடுறா அப்படி சொல்கிறான். டேய் இதுக்கப்புறம் எனக்கு இல்லைல்ல, இதுக்கப்புறம் ஒயன் என்னோடது இல்லைல்லடா, சொல்லுடா, இந்த தாலி செயினுக்கு நான் ஒத்து இல்லை, ரிசர்வ் இல்லைல்லடா அப்படி சொல்லிட்டு அவன் என்னென்னமோ பேசுகிறான். அவனுக்கு முடியல. இப்போ அப்படியே ஆரம்பப்போ பார்த்துட்டு, போதுமாடா, சந்தோஷமா, இதுதானே நீ ஆசைப்பட்ட, எங்கே ஜோலி எங்கே போனா சொல்லுடா, அவன் உன்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்ட ஆரம். நான் அப்போயே சொன்னேன், நீ என் பேச்சை கேட்காம அந்த ஜூலி பின்னாடியே போனதில்ல, போ போ, அவள் பின்னாடி போய். இப்போ இதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, அவள் கூடயே சந்தோஷமாக வாழு. ஏன்னா ஃபைன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரமாட்டா. இதுக்கப்புறம் உன்னை பார்த்தா ஒரு சாக்கடையை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் போவா. அந்த மாதிரி தான்டா நீ இருக்க. இப்போ எப்படி தெரியுமா இருக்க, நீ எப்படி இருந்தவ நீ, இப்போ எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பப்பா பேசிகிட்டு இருக்காரு. பா நான் தோத்துட்டேன்ப்பா, உன் பையனை அந்த எல்லா விஷயத்துலேயும் தோற்று போயிட்டுருக்குப்பா. இனிமேல் எனக்கு ஒயன் இல்லை, ஒயன் யாருக்கோ, இதுக்கப்புறம் அவள் எனக்கு டிசர்வ் இல்லைல்லப்பா அப்படின்ட்டு ஆரம்பம் அப்படியே ப்ரோக் ஆகிட்டு பேசுகிறான். ஆரம்பப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆரம்பம் விட்டு அவங்க அப்பாவுக்கு வேறு யாருமே இல்லை. ஸோ அதனால் ஆரம்பப்பா அப்படியே உட்காந்துட்டு, டேய் எழுந்துடுறா, அழாதடா, எழுந்திரிடா, என்ன இருந்தாலும் நீ என் பையன்டா, உன்னை விட்டு கொடுக்க முடியாதுடா, எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பப்பா அப்படியே பார்த்துட்டு, எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பப்பா அப்படியே ஆரம்பம் அப்படியே நிற்க வச்சு, என்ன இருந்தாலும் நீ என் பையன்டா, ஆனால் நீ பண்ண விஷயம் தாண்டா எனக்கு இன்னும் குத்துது, என் பாவுண்டா, இப்போயாச்சும் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பப்பா கத்துறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, அப்பா இதுக்கப்புறம் நான் வயனை எப்படி லவ் பண்ண போகிறேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்கப்பா, அவளை தேடி தேடி நான் லவ் பண்ணுறப்பா, இனிமேல் அவள் தான் எனக்கு ஒய்ஃப், இனிமேல் எனக்கு ஜோலி வேணாம், நான் அவளை வேணான்னு சொல்லிடுறேன். ஆமாம் என்னன்னு சொல்லுவேன், அவனை விட்டுற மாதிரி எனக்கு தெரியல, ஒழுங்காக அவகிட்ட இன்றைக்கே நீ போய் பேசுகிற, அவன் உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம்பப்பா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஜூலி வீட்டில் பார்க்கலாண்டா. இப்போது ஜூலியோட அப்பா அம்மாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ ஜூலிக்கு வந்து வேறு ஒரு மேரேஜ் பண்ணலாம், லைக் இப்போ ஆரம் வேண்டாம், ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஆரமும் இப்போ ஜூலி பேச்சை கேட்க மாட்டான், லைக் ஜூலி கூட வரமாட்டான் அப்படின்ட்டு இப்போ ஜூலி ஆனால் என்ன சொல்கிறானா, பா ஆரம் வருவார், கண்டிப்பாக வருவார் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போது அப்படியே ஜூலி அப்பா இங்கே பாரு ஜூலி, அவன் வரமாட்டான், என்ன இருந்தாலும் அவன் கிட்ட வரமாட்டான் ஜூலி, ஏன்னா அவனுக்கு இப்போ வயந்தான் முக்கியமாக தோண போகுது, இப்போ என்ன பாரு அப்படின்னு இங்கே ஜூலி அப்பா பேசிகிட்டு இருக்காரு. பா நான் அவனை லைக் ரியலாலாம் லவ் பண்ணல, லைக் வயன் அளவுக்குலாம், ஜஸ்ட் அவன் சொத்து எனக்கு வேணும், அவன் சொத்து மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோயேன்ப்பா, அவனை எப்பயோ நான் கொன்று இல்லைனா ஏதாவது நம்ம ஆளுங்களை வச்சு அவனை முடிச்சிடலாம், சொத்து மட்டும் வந்தால் போதும்ப்பா அப்படின்ற மாதிரி இங்கே ஜூலி பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் ஆரம் கேட்டுட்டு அவ்வளோ கடுப்பில் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். அவன் எப்பயோ வந்துட்டான். ஸோ ஜூலியோட அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்கிறது என்ன பேசுகிறாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டோன்னே ஆரம் அப்படியே ப்ரோக் ஆகிட்டான். அவ்வளோ கோவம் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜூலி அப்படியே பார்த்தா ஆரம் அவ்வளோ கோவத்தில் நின்றுட்டுருக்கான். அப்படியே ஜூலி அப்படியே அவளோட எச்சை அப்படியே கல்ப் பண்ணிட்டு, ஆரம் நீ என்ன இங்கே பண்ணுற, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி ஜூலி கேட்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா, என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க, ஓ அப்போ என்ன நீ ரியலாக லவ் பண்ணல, ஹேய் நான் என்னடி உனக்கு பாவம் பண்ணேன், ஏன்டி என் லைஃப்பில் இப்படி வந்து தலையின்னேன், இல்லைனா என் ஒயின் கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனேடி, ஏன்டி என் லைஃப்பில் வந்து இப்படிலாம் பண்ண, சொல்லு ஜூலி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன், உன்கிட்ட பின்னாடி சுற்றலையா, உன் பின்னாடி 4 வருஷமாக நாய் மாதிரி சுற்றினேடி, என் பார்ட்னராக இருந்த, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தியே, சரி எனக்கு எங்கள் அம்மா போல் நல்லா பார்த்துக்கிறியேன்னு நினச்சேன், ஆனால் என் காசுக்காக வந்தேன்னு சொல்கிற பற்றியா, அங்கே இருக்க என் வயன் இப்படி ஆன காரணமே நீ தான், நான் மட்டும் என் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன், அப்போ நீ தான் தேவையில்லாமல் வந்து ஒயின் கூட போறியா இல்லை ஏன் கூட போயிட்டுருக்கியான்னு சொல்லி என்கிட்டே வந்து திரும்ப கேட்டு என் மைண்டை மாற்றி இப்போ ஒயனை இந்த மாதிரி ஆக்கினதே நீ தாண்டி காரணம். ஜூலி இப்போ சொல்கிறேன், எனக்கு நீ வேணாம்,
அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ அப்படியே அப்படியே ஜூலியை ஸ்லாப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஜூலியெலாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டா. அப்படியே அந்த ஸ்லாப் வாங்கின முகத்தோடு அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படி கதறி கதறி அழுதான். இப்போ செம்ம ரெயின். அப்படியே அழுதுகிட்டே அந்த ரோட்டில் போயிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்போ வேறு வழி தெரியல. ஸோ அவன் வீட்டுக்கு நேராக வந்துட்டான். ஸோ அப்படியே நீங்கள் கொடுத்த அந்த தாலிச்சனை பார்த்துட்டு, என்ன வயன் இதுக்கப்புறம் இது உன் கழுத்தில் நான் பார்க்க மாட்டேன்ல, இது உன் கழுத்தில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா, ஆனால் இதுக்கப்புறம் இது உன் கழுத்தில் இருக்காது இல்லடி. இப்போ அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வெட்டாக இருக்குது, இருந்தாலும் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு இப்போ ரொம்பவே முடியல. ஸோ அவ்வளோ ப்ரோக் ஆகிட்டான். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண இப்போ அதெல்லாம் வந்து அவனுக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகி போகுது. அவன் உங்களை லூஸாக சொல்லி திட்டிருப்பான், உங்களை ஒரு அனாதன்னு சொல்லி திட்டிருப்பான். அதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. நான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்ருக்கான். லிட்ரலி அவனுக்கு கண்ணெல்லாம் ரெட் ஆகி ஸோ ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ ஆரம்பப்பா வந்து பார்க்குறாரு. ஆரம்பம் அப்படியே அந்த சோஃபாலே அப்படியே விழுந்த மாதிரி இருப்பான். ஸோ அவன் கையில் அந்த தாலி செயின் இருக்கும். ஸோ ஆரம்பப்பா வேறு வழி தெரியாமல் பின்னாடியே ஜங்குக்கும் வந்திருப்பான். ஸோ அப்படியே அவனும் இப்போ ஆரம்பப்பாவும் அப்படியே அழகாக போய் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. ஸோ ஆரம்புக்கு லைட்டாக ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அப்படியே ஆரம்பியும் டேக் கேர் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம்புக்கு இப்போ அப்படியே ரொம்ப லிட்ரலி அவனுக்கு ரொம்ப ஒரு ஃபீவர் மாதிரியாக இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது, பாடியெல்லாம் வந்து ஷிவர் ஆகுது. அவனோட மவுத்தில் பார்த்தா ஃபுல்லாகவே ஒயன்னே சொல்லிகிட்ருக்கான். லிட்ரலி அவன் வந்து இப்போது ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்ல முடியாது, லைக் அவன் ஒரு மாதிரியாக ஆயிட்டான். ஸோ அந்த மாதிரி நிலமையில தான் இருக்கான் ஸோ இப்போ அப்படியே அப்போ பார்த்துட்டு, டேய் ஏன்டா அவனுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, உங்கள் அம்மா உன்னை விட்டு போனதுலேருந்தே நீ இந்த மாதிரி தாண்டா இருக்க. இதுக்கப்புறமாவது நீ வயனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடா. அவள் பாவுண்டா, உனக்காக துடிச்சாடா. ஒரு நாளும் நீ ஜூலி கூட போகும்போதும் ஒவ்வொரு நாளும் துடிச்சாடா. ஆனால் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாடா அவள் குழந்தைய நீ அழிச்சிட்டேன்றது அப்படியே சொல்லிட்டு ஆரம்பப்பா அப்படியே ஒரு மாதிரி அவருக்கும் ஒரு மாதிரி முடியல. ஸோ ஜங்குக்கும், அங்கிள் அழாதீங்க, சரி வாங்க இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், நான் இப்போ ஆரம்பப்பாவை படுக்க வச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். இங்கே நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. சுகா அவங்க ஹையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, வயன் அழாத வயன், என்ன சுகா, நான் என்னமோ பைத்தியக்காரி மாதிரி ஆரம்பிக்கிட்டேன், என்னென்னமோ பேசிட்டேன், கஷ்டமாக இருக்குது சுகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வயனை அழுதுட்ருக்கான். சரி ஃபீல் பண்ணாத, இந்தா டேப்லெட் சாப்பிடு, ஃபஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்றான். எனக்கு ரொம்ப அக்கறையாக. தேங்க்யூ சுகா, என்னை இப்போது இந்த நிலைமைக்கு என்னை ஆக்காமல் என்னை ஒரு அளவு ரெக்கவர் பண்ணதுக்கு எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த டேப்லெட் போட்டு அப்படியே படுத்துட்டான். ஸோ அப்படியே ஒரு மார்னிங் டைம் போல் பார்க்கலாம். இப்போது வயன் அப்படியே ஏந்திரிச்சு பார்த்தா ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். அண்ணா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறா. வயன் இந்தா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே நிறையா திங்ஸ்லாம் கொடுக்குறான். ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குது. அண்ணா எதுக்குண்ணா இதெல்லாம், இது நான் உனக்கு வாங்கி தரேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு தராரு. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு தந்ததுக்கப்புறம், சரிம்மா நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ஆனால் நீங்கள் ஏதாவது இல்லைம்மா, நீ சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ, என்ன சரியா, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே ஓடி போயிட்டான். ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி அவர் சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ சுகா வந்து உங்களை பார்க்குறான். ஆமாம் ஃப்ரூட்ஸ் யார் கொடுத்தா அப்படி சொல்லி சுகா கேட்குறான். ஜங்குக்கு அண்ணா வந்தார் சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அவரா, சரி அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா, இப்போ எப்படி இருக்கும் பாடி பெயின் ஏதாவது எங்கேயாவது வயிற்றுக்கு கீழே ஏதாவது வலிக்குதா அப்படின்னு நம்ம சுகா கேட்குறான். இல்லை சுகா இப்போ ஓகே தான். ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது டேப்லெட் போடணுமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி? ஆமாம் வயன் இதை எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறான். ஸோ அதை வந்து இப்போ வயன் சாப்பிட்டுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இங்கே ஜங்குக்கு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் வெளியே வரான். இப்போ ஆரம் ஓடி வந்து, ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டியாடா, என்ன சொன்னா அப்படி சொல்லி ஆரம் கேட்குறான். நல்லா தாண்டா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கி இப்போ தான் எந்திரிப்பா போலக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொங்கி இருந்துச்சு. என்னடா சொல்கிற, அவளுக்கு ஏதாவது? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஆரம் அப்படியே வந்து இரும்புறான். முதல்ல சாப்பிட்றா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற? இல்லைடா எனக்கு எப்பயுமே என்னோட வயன் சந்தோஷமாக இருக்கணும், நீ கரெக்டாக ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தியா? நான் கொடுத்தேன்னு சொல்லையே அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம் கேட்குறான். நீ கொடுத்தேன்னு சொல்லலடா, நான் கொடுத்தேன்னு தான் சொன்னேன். சரி வா கிளம்பலாம்,
இல்லைனா என் மூஞ்சில் எரிஞ்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி வாடா வாடா, ரொம்ப நன்றிடா, என் ஃப்ரெண்டாக இருந்து இதெல்லாம் பண்ணுறி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஆரம்புக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்றது, ஏன்னா அது ஆரம் வாங்கினது. ஸோ அதனால் அவன் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு இதை வந்து அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். அவரும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அப்படியே தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வரான். ஸோ இப்போ அவனுக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசை, பட் ஆனால் உங்களை பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப கடுப்பாவீங்க, தென் ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே உங்களோட அந்த ரூமுக்கு வரான். ஸோ இந்த ஓட்டை இருக்கும்ல, ஸோ ஒரு டோர் பக்கத்தில் ஒரு சின்னதாக சர்க்கிள் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து இப்போ அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க, குழந்த மாதிரி தூங்குறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு என் வயன் இவ்வளோ குழந்த மாதிரி தூங்குறாள், இதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் அங்கே சேர்லாம் இருக்கும், அதை அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடினா நீங்கள் 1 மந்த் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அந்த சுவிட்சர்லாண்டில். ஆரம் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஓடுறது. ஸோ ஆரம் கூட நீங்கள் அப்படி இப்படி ஃபிசிக்கலி இருந்திருப்பீங்க. ஸோ அப்போல்லாம் நீங்கள் ஆரம் கிட்ட அப்படி இப்படி இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான் ஆரம். ஸோ அதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப உண்மை ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள் நிலைமை நினச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறான். அவன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறான், உங்களோட ப்ரெசன்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சுகா வரான். அப்படி கண்டுக்காமல் போயிட்டே இருக்கான். டேய் என்னடா பார்க்காத மாதிரியே போகிற அப்படி சொல்லி ஆரம் கேட்குறான். உன்னெல்லாம் கண்டுக்கக்கூடாதுடா, சரியான குழந்தைய நீ தானே கொன்ன, அனுபவி அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். டேய் அப்படி சொல்லி சுகாவை பார்த்து ஆரம் கத்துறான். என்ன இருந்தாலும் ஒயன் என்னோடது அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம் சொல்கிறான். அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா உள்ளே போய் ஒயனுக்கு அப்படியே ஒயன் தூங்கிட்டு இருப்பா. ஸோ அவளை வேக்கப் பண்ணி அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து ஒயனுக்கு லைட்டாக வந்து மவுத்தில் பக்கத்துலாம் படுது, அதெல்லாம் வைப் பண்ணுறான். அதை பார்த்து ஆரம் அப்படியே வயிற்று எரியுது, அப்படியே அவனுக்கு வயிறு எரியுதுன்னே சொல்லலாம். லிட்ரலி அவனுக்கு பேர்னிங் தான், ஸ்டொமக் பேர்னிங் ஆகுது. ஸோ அப்படியே சுகா அதெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கான். இல்லை போதும் சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் தொடச்சி விடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுகா கொஞ்சம் ஒயன்கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கிறான். அந்த ரொம்ப அக்கறையாக காட்டுறாரம்மா. ஸோ ஆரம் இருக்கார்ல, ஸோ அதனால் கொஞ்சம் அக்கறையாக காட்டுறாரம்மா. ஸோ அதனால் இப்போ அப்படியே ஆரம் அப்படியே கொஞ்சம் வயிறு எறிகிறான். லிட்ரலி அவனுக்கு வயிறு இன்னுமே பேர்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே அவன் அதை பார்த்துட்டு அப்படியே அவனும் கிளம்பிட்டான். ஸோ அப்படியே தான் நைட் டைம் போல் ஆகுது. ஆரம் அப்படியே அவனோட பில்லவை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் பக்கத்தில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பார்த்தா அது நீங்கள் என்றைக்குமே படுக்கிற இடம். ஸோ பார்த்துட்டு அப்படியே அந்த நீங்கள் படுப்பீங்களா, ஸோ அந்த இடத்த அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே சீக்கிரம் வா வாயின், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி பொண்டாட்டி, சீக்கிரம் வருவேன்னு. பழையபடி வாடி, உன் கூட டெய்லி ரொமான்ஸ் பண்ணணும், டெய்லியும் உன் கூட இருக்கணும்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, லவ் யூடி பொண்டாட்டி அப்படியே சொல்லிட்டு அவனுக்கு இப்போ இலூஷனில் நீங்கள் இருக்க மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் பேசுகிற மாதிரி இலூஷன் அவனுக்கு தெரியுது. ஆரம் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, இந்தாங்க டேப்லெட் போட்டு பாடுங்க, ஏன் இன்னும் முழிச்சிட்ருக்கீங்க, கண்ணு பாருங்கள் எப்படி சொங்கி போயிருக்கு, தூங்குங்க அப்படின்ற மாதிரி இலூஷனில் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. சரிடி தூங்குறேன்டி, புருஷன் இப்போ தூங்க தான் போகிறேன், நீ என்ன பண்ணுற, தூங்கிட்டியா, அப்படியே உன்னை பார்க்கணும் போலக்கே இருக்குடி, ஆனால் என்ன பார்க்க தான் முடியாது, சரிடி சீக்கிரம் வந்து உன்னை பார்க்குறேன், என்ன நாளைக்கு வரேன்டி ஜங்குக் மூலயமா அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம் அப்படியே சொல்லிட்டான். அவனும் அந்த பில்லவை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டான். அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்களும் இப்போ அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மார்னிங் டைம் போல் ஆகுது. நீங்கள் இப்போ எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வரான். அண்ணா வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா வயன் எப்படி இருக்குது, இப்போ ஓரளவு ஓகேண்ணா, ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன், இதோ இன்னும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன், நாளைக்கு சுகா வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வயன் சொல்கிறா. சுகா வீட்டுக்கா, ஏன் நம்ம வீட்டுக்கு வாயேன், எங்கண்ணா, என்ன ஆரம் வீட்டுக்கு தான் வாயேன், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன், அங்கே நான் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்கு சிரிச்சிட்டு, அப்புறம் புருஷன் வீட்டுக்கு வராமல் நீ எங்கே போய் தங்க போகிற, ஏன் சுகா வீட்டுக்கு போகிற, நீ நம்ம வீட்டுக்கு வா வாயன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்கிறான். இல்லை நான் அங்கெல்லாம் வரல. சரி நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா, நான் சுகா கிட்ட சொல்லட்டுமா, இல்லைம்மா நான் எதுவும் சாப்பிட்ல, உனக்கு சும்மா ஃப்ரூட்ஸ் உனக்கு பிடிக்குமேன்னு உனக்கு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு வாட்டர்மெலன் பிடிக்குன்றது, அது தெரியுமா, எப்படி அண்ணனுக்கு தங்கச்சிக்கு பிடிச்சது எப்படி அண்ணனுக்கு தெரியாமல் போகும், அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும், இந்தா சாப்பிடு சரியா, இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோ சரியா,
அப்புறம் சரிம்மா நான் அண்ணன் கிளம்புறேன், எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, ஆரம் வேறு நிறையா ஒர்க் கொடுத்து வச்சுருக்கான், நான் போய் பார்க்கணும், சரிம்மா நான் வரேன் பாய் அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே தான் இப்போ அப்படியே ஜங்கு கிளம்புறான். நீங்களும் சரிண்ணா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டை விட்டு அப்படியே ஏந்திரிக்கிறீங்க. விண்டோ அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஆரம் அப்படியே ஜங்குக்கு டேய் கொடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜங்கு கொடுத்துட்டேன், வாட்டர் மெலன் தானே கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்று வாங்கி தாயேன்டா. அது என்னடா பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கி தர, எனக்கு வாங்கி தர மாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்கு கேட்குறேன். உனக்கு தானே வா வாங்கி தரேன், கொஞ்சம் நிறையா மீட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும், வா அதை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு நிறையா வாங்கி தரேன், வா வா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆரம் அப்படியே ஜங்குக்கு மேலே ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ஓ அப்போ இதெல்லாம் உன் வேலை தானா அப்படி சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த விண்டோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறீங்க. தென் அப்படியே சுகா வந்து டேப்லெட்லாம் எடுத்து அப்படியே கேட்டுட்ருக்கான். ஓகே மிஸ், இதோடய நான் எபிசோடை முடிச்சுக்கிறேன். எபிசோட் 2 இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ, அதாவது ட்ரையாங்கிளில் லாஸ்ட்டான பார்ட்டாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக ஃபைனல் பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ மேபி 25 ஆர் 26 அபோவ் அதுக்கு மேலே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே மிஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மிஸ். நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்க நம்பர்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட ஃபைனல் பார்ட் இன்னும் கூட சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ அதோட இந்த ட்ரையாங்கிளை முடிச்சுக்கலாம் மினி சீரீஸ். ஓகே மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா பாய்.